கணக்கு பேசுறோம்ப்பா. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் லதா. ஆ ஆ வாழ்த்துக்கள். ஆ யா இன்னைக்கு இன்றைய ஆமா. நாள் இனிய நாள் கணித நாள். கணித நாள். ஓ, கணித நாளா மேம்? மேம் வாழ்த்துக்கள் ஆமா, மேம். நன்றி நன்றி. அவரு கோபால் ரத்னம் சார் தான் போட்டாரு. ஓ, எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தோஷம் என்ன தெரியுமா, அவர் படிச்ச ஸ்கூல்ல அவர் படிச்ச காலேஜ்ல எல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஓ, சூப்பர். கும்பகோணத்துல. சூப்பர் மேம். நம்ம சிவக்கனி வணக்கம். அடிக்கடி வரீங்க. சிவக்கனி இங்க இருக்காங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேம். காயத்ரி வர்றீங்க. பேரே மேடம் நிச்சா மேம். பஸ்ஸ விட்டு இறங்கின உடனே காணா போயிடுறீங்க. ஆமா மேம். சிவக்கனி இன்னைக்கு மேடம் வந்து பக்கத்துல இருக்கிற வந்திருந்தானா? மேம் இன்னைக்கு கரெக்டா வந்துரும் மேம். பஸ் ஆ, ஸ்டாப்புக்கு கரெக்டா வந்துரும் மேம். வந்துருமா? சூப்பர். இல்ல, உங்களால எனக்கு நிறைய பிரச்சனை சிவக்கனி. சிவக்கனி, எப்படி? உங்களால எனக்கு நிறைய தொல்லைகள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப என்னாலயா அதிகமா மேம்? இருக்கும். உங்களாலேயே தான். சரிங்க மேம், சொல்லுங்க, சரி நீங்க தான் பண்ணிடலாம். முழு காரணம். என்னால தாங்க முடியல. ஸ்டீஃபன் சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார். சிவக்கனினால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க சார். வணக்கம் 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 பாஸ்டர் சார். சொல்லிட்டீங்களா வணக்கம் மேம்? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பாஸ் சார். எல்லாரும் பிரச்சனையும் மேடம் வாங்க. தீர்த்துருவார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் லதா மேடம். சார் வணக்கம். காயத்ரி வாங்க. வணக்கம். சிவகுமார் சார் வாங்க. வணக்கம். முத்துமாலை மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. ஜெயகாந்தன் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க காயத்ரி, ரெடியா இருக்கீங்களா? ஏதோ இருக்கே சார், ரெடியா? அந்த பேக்ரவுண்ட் எடுத்துட்டா நல்லா இருக்குமான்னு எனக்கு தோணுது. யோசிச்சேன் சார். ஆக்சுவலா எனக்கும் பிடிக்கல. பட் ஆனா அது ரொம்ப நல்லா இல்ல. அதனாலதான் இது கொஞ்சம் சுமாரா இருந்தது. இதை விட இது ஒரிஜினல் இல்லாம பேக்ரவுண்ட் நல்லா இல்லையா? இதுவே சுமாரா இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நிமிஷம். இல்ல, மாத்து எதுக்காகன்னா பாப்போம். உங்க தலை பாதி கட்டாவது, அந்த முடியெல்லாம் கட்டாவது. அது ஆமா. முன்னாடி அப்படிதான் சார் இருக்குது. அதனாலதான் யோசித்தேன். வேற ஒண்ணும் விஷயம். பிளர் போட்டுங்க. அதான் இருங்க சார். அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியில வந்தேன். 1 செகண்ட். இல்லைன்னா சிவகுமார் சார் மாதிரி போட்டுக்குங்க. மேம் கல்யாணி மேம் பாருங்க மேம். இது ஓகே. கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆக்சுவலா. ஓகே சரி. நீங்க பின்னால அந்த சிவகுமார் சார் வச்சிருக்காருல, அந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய போட்டோ இல்லப்பா, இல்ல கல்யாணி, அது மாதிரி வச்ச காயத்ரி தெரியறது கொஞ்சம் கம்மியாயிடும். பிரைட்னஸ் ட்ரை இருக்காது. பண்ணி பாக்குறேன் மேம். ஆனா அந்த அந்த இந்த மாதிரி போட்டோ ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆல்வேஸ் ஃபார்மலா இருக்கணும்னா இட் ஷுட் பி பிளெயின். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்னா லதா, உங்களுக்கு தொண்டையில கிச்சு கிச்சா? மாலதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் இன்னைக்கு, பரவாயில்ல. வணக்கம் என்ன மாலதி. உடம்பு மாலதி? என்ன வணக்கம் மாலதி? மேடம். என்ன எனக்கு உடம்பு? கோல்டு ஃபீவர் எல்லாம் இருந்துச்சு, இப்ப சரியாயிடுச்சு. குரலை பார்த்தா அப்படி தெரியலையே சரியான மாதிரி. முகம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பரவாயில்ல. என்ன பண்றது, நேத்துல இருந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் அப்படியே கூடவே நம்ம பாக்குறதா இருக்குல்ல. ஆமா ஆமா. நேத்துல இருந்து படுத்துனே இருக்கிறாரு பாருங்க அவரு. காலையில இருந்து முடியல அவருக்கு. நல்லா இருக்கீங்க. என்ன பண்றது? வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம், சார். நீங்க சொன்னீங்கல்ல கோபால் ரத்னம் சொல்லாம சாரும் போறீங்க சார். ஒரே காலேஜ்ல படிச்சீங்கன்னு சொல்லிட்டு, பிரேமா மேடம். என்ன சொன்னீங்க மாலதி? கோபால் ரத்னம் சாரும் நீங்களும் ஒரே காலேஜ்னு சொன்னீங்கல்ல. பச்சை பாஸ்ன்னு சொன்னேன் நானு. அவரும் பச்சை பாஸ். ஒரே காலேஜ் இல்ல. நான் விமென்ஸ் பச்சை பாஸ், அவர் இங்க பச்சை பாஸ். ஓ, ஆக்சுவலி அந்த அவரோட இது படிச்ச ஆர்டிகல் படிக்கும் போது தெரிஞ்சிச்சு, அந்த முகிலிவாக்கத்துல அந்த இது நடந்துச்சு, டிராஜடி நடந்தது இல்லைங்களா, பில்டிங். கேக்கல மாலதி சார். அப்புறம் அந்த மியூசிக் வரல. நான் ஒர்க் பண்ணதுக்கு அவார்டு கொடுத்தாங்க மேடம். நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த இடத்துல, அவரும் ஒர்க் பண்ணிருக்கிறாரு அந்த டைம்ல. அவரோட ஆர்டிகல் படிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் சொன்ன பிரேமா மேடமும் அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க 2 பேருக்கும் அந்த நேரத்துல தெரியாது இல்லையா ஒருத்தர். ஆனா நீங்க இதை சொல்லிட்டதால நீங்க அங்க ஒர்க் பண்ணீங்கன்றதே தெரியும் எனக்கு. அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன்.
அப்போ அவர் சொன்னாரு சார் வந்து எங்களுக்கு அப்ப 2 பேருக்கும் பழக்கம் இல்லைல்லம்மா அப்படின்ட்டு. எனக்கு ஸ்பெஷல் டியூட்டிப்பா. என்னோட ஏரியாலாம் இல்ல. ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா எப்பவும் அந்த அம்மா பீரியட்ல என்ன அனுப்பிடுவாங்க அந்த இதை பாக்குறதுக்கு. கையில ஆட்கள் இருக்காங்க. நான் அந்த மாதிரி பண்ணது. அதான், அதான். ஆனா அவர் அங்க இருந்திருக்கிறாரு, ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த அவர் நேரத்துல. பப்ளிக் ஹெல்த் சைட்ல இருந்து அவர் வந்திருப்பாரு. நாங்க அவர் முனிசிபல் வந்து சைட்ல இருந்து நாங்க அதுதான் மேடம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்காரு. அது எல்லா டிபார்ட்மெண்ட் சார், தீயணைப்பு துறையில ஆமா, இருந்து ஆமா. யார் யார் மேன் பவர் எங்க நமக்கு இருக்கோ, வெஹிக்கிள், அந்த சானிடேஷன் சைடு எல்லாரும் பாக்குறதுக்காக எல்லாரையும் பூல் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு டைரக்டா வந்து கலெக்டரும் அந்த அவர் ஸ்ரீதர்னு ஒரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இருந்தார். அவர் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் டிசாஸ்டர்லாம் அவர் பார்ப்பாங்க. அவங்க கீழே எனக்கு போட்டிருந்ததுனால ஃபுல்லா வந்து அந்த ஒர்க் பண்ணோம் நம்ம. அது மேடத்தோட பீரியட், அதை ரெகக்னைஸ் பண்ணி தான் மேடம் அந்த இது கொடுத்தது எனக்கு அப்ரிசியேஷன். சூப்பர். ஆரம்பிச்சிடலாமா? காயத்ரி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் சார். சார் இது பாருங்க சார். சூப்பர். மேடம் உங்களுக்கு போட்டோ போட ஓகேன்னா சொன்னாங்க. இது ஒரிஜினல் உங்களுக்கு போட்டோ சார். ஓகேன்னா எங்களுக்கு ஓகே. உள்ள எங்கேயோ காண போன மாதிரி இருக்குது. அப்ப இது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இருக்குப்பா, இந்த பேக்ரவுண்ட் நல்லா தான் இருக்கு. பாலைவனத்துல இருக்கிற மாதிரி ஆனா நல்லாதான் இருக்கு. ஓகே. நல்லா இருக்கு காயத்ரி. நாராயணமூர்த்தி சார் வணக்கம். வணக்கம், வாங்க. சார் ஏதோ காயத்ரி சொல்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அன்பாவம் பொல்லாது. வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். ஆரம்பிக்கலாமா சார்? வணக்கம் லதாசு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அன்பாவம் பொல்லாதுதான் வேணும். என்ன ரொம்ப காக்க வச்சு ஆண்பாவம் ரொம்ப பொல்லாதாயிடும். ஆரம்பிச்சிடலாமா? இந்த படம் பார்க்கல நானு. நான் கூட அதனாலதான் காயத்ரி வந்துருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். MIM ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு வாரமா போச்சு. போன திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் போச்சு. இன்னைக்கு தொடருது மறுபடியும் 1340வது ப்ரோக்ராம். இன்னைக்கு காயத்ரி முதல் முறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பேசுறாங்க. ஆண் பாவம் பொல்லாதது படம். இது வந்து இவ்வளவு நாள் பேசுனதெல்லாம் பழைய படம் தான் பேசிட்டு இருந்தோம். முன்னாடி இது வரைக்கும் பேசின படம்லாம் பழைய படம் தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு புது படம் இப்போ வந்தது. ஒரு மாசம் இருக்குமா? ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நவம்பர்ல வந்துச்சுங்க சார். நவம்பர் எண்ட்ல வந்து. ரைட், ஓகே. OTTல இருக்கு. நான் பார்த்து விட்டேன். மகிழ்ச்சி. பார்ப்போம் ஆண் பாவம் என்ன சொல்லுதுன்றத, காயத்ரி என்ன சொல்ல போறாங்கன்றத. காயத்ரி, நீங்க ஆரம்பி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பத்தி எப்படி பேச போறேன், என்ன பேச போறேன், எந்த டெம்ப்ளேட்டும் என்கிட்ட இல்லை. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுனதும் என்னோட கருத்துக்களையும் தான் நான் இங்க பகிர்றேன். அதே மாதிரி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் என்னன்னா, இது எதுவுமே பொதுப்படை அப்படின்னா எல்லாருக்குமானது இல்லை. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா பெரும்பாலும் நடக்கிறது அப்படிங்கிறது அர்த்தத்துல தான் வரும். அதனால எல்லாரும் அப்படிங்கிற அர்த்தத்துல எப்பயுமே எடுத்துக்க வேண்டாம். எப்பவுமே எக்ஸப்ஷனல்ஸ் இல்ல ஒரு 30% பீப்புள் வேற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, இப்போ வந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த படம் வந்து ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்லர் நான் பார்த்தேன் இந்த படம் வரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த படம் வரத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய சில கருத்துகள் இருந்தது. அதனால இந்த படம் வந்து என்ன உடனடியா பார்க்கறதுக்கு ஆவலை தூண்டியது. இதுல வந்து ரியோராஜ் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன் டிவில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடையில இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் பிடிக்காம இருந்தது. அப்புறம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுல விட இதுல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மாளவிகா அவங்களும் ஏற்கனவே ஜோ படத்துல அவரு கூட நடிச்சவங்க தான். அவங்களுடைய நடிப்பு எல்லாமே அழகா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அனுபமா அப்படிங்கிறவங்க முப்பொழுதும் கற்பனைகள்ல நிறைய இதுல நடிச்சிருக்காங்க. அவங்களோட இப்படிக்கு அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் விக்னேஷ்காந்த் இதெல்லாம் முக்கியமானவங்க. அவரோட ஃப்ரெண்டாவும் ஒருத்தர் வருவாரு. முதல்ல வந்து பெண் பார்க்கும் படலம். இதுல நான் கோர்வையா ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படின்னு வரிசைப்படுத்தல. எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். முதல்ல பெண் பார்க்கும் படலத்தை காமிக்கும்போது, இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அது வந்து எனக்கு ஒரு ஆறுதலை குடுத்தது. ஏன்னா எப்பவுமே லவ் மேரேஜ் பத்தி இருக்கும். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்ங்கவே நம்மளுக்கு ரிலேட்டடா அதுல இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பெண் பார்க்க போறாரு. பெண் பார்க்க போகும்போது, அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு கீழ உட்காருது. ஏன்னா வணக்கம் சொல்லிட்டு உட்கார சொன்னதும் கீழ உட்காருது. ஏன்னா பொண்கள் பொதுவாவே வந்து பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் கீழ தான் உட்கார்றது பொதுவான வழக்கமா இருக்கு. சில இடங்கள்ல மாறியிருக்கலாம். அப்போ வந்து உடனே வந்து அந்த ஹீரோ வந்து கீழ இறங்கி உட்காந்துப்பாரு. உட்காந்த உடனே அவங்க தம்பி அந்த ஹீரோவோட தம்பி வந்து, "ஏய் என்ன ஓவரா பண்ற?" அப்படின்னா, "தம்பி இதெல்லாம் உனக்கு புரியாது தம்பி" அப்படின்னு சொல்லி அமைதியாக்கிட்டு உட்காந்துருப்பாரு. அப்புறம் உடனே பொண்ணோட அப்பா போயிட்டு சேர் எடுத்துட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்னதும், அந்த பொண்ணு திரும்பி சேர்ல உட்காரும். சேர்ல உட்கார்ந்த உடனே இவரு திரும்ப எழுந்து, "இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல" அப்படின்னு சொல்லும்போது சேர்ல ஏறி உட்காருவாரு. ஸோ இது வந்து ஒரு சிம்பாலிக்கா அவர் வந்து பெண்களுக்கு சம உரிமை குடுப்பாரு அப்படின்றத அந்த பொண்ணுக்கு காமிச்ச விதமா இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்பா இந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் அங்க கீழ உட்கார்ந்திருந்தாங்களே, அப்ப சமத்துவம் நீ பார்க்கலையே அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்க்கும் அந்த மேரேஜ்க்கும் இடையில அவங்க பேசிக்கும்போது, அவங்க அப்பா வந்து ரொம்ப டாமினேட்டடா இருப்பாரு அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். எனக்கு வந்து சுதந்திரமா யாரும் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இல்லாம, ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழணும், வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு ஷேர் பண்ணும். அதனால இவரு வந்து இந்த பொண்ண வந்து ரொம்ப சந்தோஷமா, சுதந்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நெனப்பாரு. "நீ இந்த வீட்ல வந்து எப்படி வேணா இருக்கலாம்" அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்ல சொல்லும்போது, இது உன் வீடு. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ நெனச்ச மாரி சுதந்திரமா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாலி வந்து அந்த பொண்ணு கழட்டி வச்சிருக்கும். இவரு பார்க்கும்போது தாலி இருக்காது. தாலி எங்க அப்படின்னு கேட்கும்போது, இத்தன நாளா ஆ தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் கேட்பாங்களே நான் போட்டிருந்தேன். இப்ப தேவையில்லல. நான் பாக்ஸ்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும். இவரு எதுவும் பேச மாட்டாரு. இவரோட ரியாக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அத மட்டும் காமிப்பாங்க. எதுவும் பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வருவாரு. போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஆ அந்த பாட்டு அந்த ரீல்ஸ் "பொதியேத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில" அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடிட்டு இருக்கும். அந்த பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்ததும் கேட்பாரு. நான் மதியம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு. நானும் ஆஃபீஸ்ல தான் சாப்பிட்டேன். இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, சரி வா 2 பேரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்பயாவது என்னால செய்ய முடியும். சாட்டர்டே, சண்டேஸ்ல செய்ய முடியும். எல்லா டைமும் என்னால முடியாது. நானே ஆல்ரெடி டயர்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு நானும் டயர்டா இருக்கேன் அப்படிங்கும். பொதி ஏத்தி பொள்ளாச்சிக்கு அனுப்பும்போது டயர்டா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லும். அதனால மீன்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ்னா நானும் அத வேலை பார்க்குறேன். அதனால நான் டயர்டா இருக்கேன் தான். இத பண்ணதுனால நான் வேலை வந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. அந்த மாதிரி சொல்லும். நீ வந்து பாத்திரம் கழுவு, நான் வந்து குக் பண்றேன். நீ வெஜிடபிள் கட் பண்ணு, நான் இத பண்றேன் அப்படின்னு சரிசமமா பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து சரி இதுக்கிடையில வந்து பொண்ணு பார்க்குற டைம்ல ஒரு விஷயம் நடக்கும். அவங்க பேசிப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிறதுக்கு அனுமதிக்கும்போது, அப்போ வந்து அந்த பொண்ணோட இதுல நெறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதுல வந்து அம்பேத்கர் இருப்பாரு, பெரியார் இருப்பாரு. இன்னொரு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து பெரியார், அம்பேத்கர் இது ஓகே. ஆ அ ஜியு போப் அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. "ஜியு போப் ஃபோட்டோ இருக்கே" அப்படின்னு கேட்பாரு ஆச்சரியமா. அப்ப வந்து அது ஜியு போப் இல்ல, கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஆ இவரு வந்து இவரோட ரியாக்ஷன் "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் அப்படின்னு போயிடுவாரு. எனக்கும் நான் ஜியு போப் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அதனால நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால, ஓ! அப்படின்னு நெனச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அ ஊர்ல ஒரு விசேஷம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஊர்ல ஒரு வி- அ அ அவனோட ஊர் வந்து மதுரை. அந்த ஊர்ல வந்து ஒரு விசேஷம் நடக்கும். ஒரு 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 கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்ஷன் நடக்கும். அப்போ வந்து இந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு, கால் மேல கால் போட்டுட்டு ஒரு மாதிரி பந்தாவா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வீட்ல வந்து கூப்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்குது. கொஞ்சம் காலையாவது கீழ போட சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த பாட்டி அங்க ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி வந்து, "என்னடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. இப்படி போட்டு உட்காந்துருக்குன்னு. அப்ப அவரு வந்து அப்ப என்ன பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. "கிழவி நீ வந்து கல்யாணத்துக்கு வரேன்னு தான் ப்ளவுஸ் போட்டு வந்திருக்க. இத்தன நாளா நீ ப்ளவுஸ் போடாம தானே சேலை கட்டுவ. இப்ப நீ என்ன அத கேட்கிற?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் இவங்க அம்மாவும், அப்பாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இவரு, "நீ கால் மேல கால் போடாத. கொஞ்சம் கால கீழ போடு. அப்படி இல்லன்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா." அப்படின்னு சொல்லுவாரு. "ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா." அப்படின்னுவாரு. இவங்க 2 பேருக்கும் வாதம் வந்துரும். "அது எப்படி
நீ வந்து பார்க்குற பார்வையில இருக்கு. ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமா போனா கூட, அது வந்து கண்ணியமா இருக்கிற ஆண்கள் இதுல இருக்கு. எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்றது தப்புன்னு சொன்னாங்கன்னா, உன்னை இப்படி பார்க்கறது தப்புன்னு சொல்லிக் குடுத்தது உங்க அப்பா, அம்மாவும் தான் தப்பு. அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பெரிய வாதம் நடந்து அந்த இடத்துல ரொம்ப சண்டையாயிரும், போயிருவாங்க. அப்புறம் அங்க போன பிறகு அவங்க வந்து ஒரு பொட்டிக் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட சார்ந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து பொட்டிக் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இவன் லேட்டா தான் வருவான். வரும்போது பார்த்தா, இவன் லுங்கி கட்டிட்டு வந்து இறங்குவான். லுங்கி கட்டிட்டு வந்து இறங்குன உடனே எல்லாருமே அங்க வந்து ஆச்சரியமா ஒரு மாதிரி இதா பார்ப்பாங்க. இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இது என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அத பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த பொண்ணு வந்து, "நான் இந்த மாரி இது பொட்டிக் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லும். பொட்டிக் ஓப்பன் பண்ணா பணம்னா இன்னொருத்தவங்க யாரோ பணம் போடுறாங்க. அதுல வந்து நான் பார்ட்னரா சேர போறேன் அப்படின்னு சொல்லும். இவனுக்கு வந்து அதுல வந்து உடன்பாடு இருக்காது. "நீ ஏன் வந்து இத நீ பண்ற?" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாதம் நடக்கும்போது, "நான் வந்து உன்கிட்ட அனுமதி கேட்கல. சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகும். 2 நல்ல விஷயம்னு சொல்லும். இத சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். "அப்ப நீ என்ன அடிமைப்படுத்த பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோட சாய்ஸ் இந்த மாரி மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது, ஏன் வேணான்னு சொல்லும்போது, ஆ அவங்க ஒருத்தன் வந்து சும்மா உன்கிட்ட வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்றான்னா, நீ ஆரம்பிக்கிற. அ ஏன் நீங்க வந்து எல்லா இங்க எ ஏன் நீ வேற எதுவும் பண்ணல? வேற வேலைக்கு போணும் அந்த மாரிலாம் நினைக்கல. இங்க இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா லேடீஸ் கதவையும் எல்லா வீட்லயும் தட்டி லேடீஸ் கிட்ட உனக்கு என்ன ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டா, முக்காவாசி பொம்பளைங்களோட ஆம்பிஷன் ஒண்ணா பொட்டிக் ஓப்பன் பண்ணும், இல்ல மேக்கப் ஆரம்பிக்கணும். அ எல்லா லேடீஸுமே வந்து அ ஆனா இங்க இருக்கிற சத்தியமா சொல்றேன், ஒரு ஆம்பளைங்க கூட அ எல்லாரோட ஒரு 50% ஆம்பளைங்க கூட ஒரே மாதிரி இந்த மாரி ஆன்சர் வராது. நீங்க தேவயானி மாரி படிச்சுட்டு ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கக் கூடாது. ஏன்னா நீங்க நல்லா படிக்கிறது இல்ல. நீ வந்து பிசிக்ஸ்ல வந்து ஃபெயிலுன்னு உங்க அப்பா சொன்னானே! அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கிண்டல் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவமாயிடும். ஆ அதுக்கப்புறம் வந்து என்ன மாரி ஒரு இன்டலெக்சுவல் இண்டிபெண்டன்ட் பொண்ணுக்கு நீ எல்லாம் டிசர்வ்டே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து எனக்கு ரியோராஜோட நடிப்பு ரொம்ப புடிச்சு. என்ன சொன்ன? இன்டலெக்சுவலா? இங்க வா. இந்த அடியே இது ஜியு போப்பு தான்டி. நான் வந்து இது ஜியு போப்பு தான் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லி தப்புன்னு சொன்னா, எங்க நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் இடையில மறந்துட்டேன். ஆ அந்த பொண்ணு எங்க ஹனிமூன் போலாம் அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, இந்த பொண்ணு வந்து போர்பந்தர் அப்படின்னு சொல்லும். போர்பந்தரா அப்படின்னு கேட்கும்போது, அம்பேத்கர் பிறந்த ஊர் அப்படிங்கும். நானுமே என்ன நினைச்சுட்டேன், அம்பேத்கர் இது காந்தி பிறந்த ஊராச்சே, போர்பந்தர் நம்ம தப்பா புரிஞ்சுட்டோமோ? ஏன்னா அவன் எதிர்ப்பே சொல்ல மாட்டான். ஆனா அந்த பொண்ணு தப்பா சொல்லும்போது இந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். அதனால நானுமே நான் மறந்துட்டேன் போல இருக்கு இத்தன வருஷத்துல அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே போர்பந்தர், காந்தி அது தெரியும். எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல. அப்புறம் தான் சொல்லுவான், அம்பேத்கர் பிறந்த ஊராடி இது. காந்தி பிறந்த ஊரடி போர்பந்தர் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாரி இவங்களுக்குள்ள சண்டை நடந்து, அந்த பொண்ணு வந்து அ ச வாக்குவாதம் முத்தி போயி செத்துருன்னு ஏதோ சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து உடனே வயித்த புடிச்சுட்டு விழுந்துரும். பார்த்தா அந்த பொண்ணு வந்து ம் இதா இருக்கும். பிரெக்னன்ட்டா இருக்கும். அத சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு 2வது நியூஸா வச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அத சொல்றதுக்குள்ள இப்படி ஆயிடும். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. சேர்த்துட்டு இவன் வந்து எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பில் எல்லாம் கட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு காணாம போயிருக்கும். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு வந்து கோவத்துல அ போயிடுது. அவங்க அப்பா வீட்டுக்கும் போகாது. ஏன்னா, அவங்க அப்பாவே ஒரு டாமினேட்டட் பெர்சன். அதனால அங்க போகாது. ஒரு வக்கீலோட ஃப்ரெண்ட் வீடு, வக்கீலு அங்க போயிடும். அங்க போனதுக்கப்புறம், இவன வந்து எப்படியாச்சும் போலீஸ்ல புடிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அங்கருந்து இவங்க கொஞ்சம் அந்த விளையாட்டுத்தனமா சில விஷயங்கள்லாம் பண்ணி, அ ஒ போலீஸ் உள்ள வைக்காத அளவுக்கு இவங்க தப்பிச்சுருவாங்க. அந்த பொண்ண வந்து கோவத்த தூண்டி விட்டு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த கேஸ் நடக்கும். இந்த கேஸுக்காக அவன் பண்ணும்போது இவன் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஒவ்வொரு டைமும் அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு போணும் அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து இவன் மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆ ஆக்சுவலா அந்த பொண்ண வந்து பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அடிக்கலாம் மாட்டான். ஆனா பிசிக்கல் வயலன்ஸ்ன்னு சொல்லும்போது, அதுக்கு ஆதாரம் கேட்கும்போது, ஆதாரம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல வேணா கேமரா வச்சுக்கிட்டேவா குடும்பம் நடத்த முடியும்? அதெல்லாம் இல்ல. ஆ இந்த பொண்ணுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு. இதெல்லாம் அத டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அப்படி தெரியாது. அதனால வந்து திரும்பி இவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம், ஒவ்வொரு டெஸ்ட்டா அந்த பையன எடுக்க விட்டுட்டே இருப்பாங்க. அவன் எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுக்க போயிட்டே இருப்பான். வீட்ல ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அந்த அந்த விக்னேஷ்ன்ற வக்கீலோட அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் வந்து அவனும் இவனும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப வந்து இவன் ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிருப்பான். "என்ன ஃபீலிங்ஸா?
நான் ஒவ்வொரு டைமும் ரத்தத்தை பிடிங்கி டெஸ்ட் எடுக்க விட்டாங்க. என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்னுவான். அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நெறைய டைம் இது போயிட்டே இருக்கிறனால, அவங்க பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து உங்களோட சொத்து டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருங்க. நம்ம வந்து அந்த இதுக்கு மெயின்டனன்ஸ் ஜீவனாம்சம் குடுக்கணும். டீட்டெயில்ஸ்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு உடனே வந்து அந்த அந்த கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து, "ஏன்டா நான் இது கேட்டப்ப நீ வந்து ரூ. 120 என்னமோ வாங்கி குடுத்த. 35,000 கையில வாங்குற எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இரு இவன்ட்ட எல்லா ஃபீஸையும் புடுங்கி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து நாட்டுல எப்படி நடக்குதுங்கிறத காமிப்பாங்க. உடனே இந்த ஜென்ஸ் வந்து இந்த பையன் வந்து இந்த சொத்து ஃபுல்லா போயிருக்கூடாது. அதுல பாதி குடுக்கணும்ல. அந்த அதனால அத வந்து நெறைய இருக்கிறதா காமிக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி கடன் வாங்குனதா எழுதி குடுக்க சொல்லி போய் கேட்பாங்க. ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கடன் வாங்குன மாரி, இவ்வளோ இவ்வளோ கடன் இருக்குன்னா, இவ்வளோ தான் இருக்குன்னா, அந்த மீதி பணத்த வந்து குடுத்தா போதும் பெண்களுக்கு, மனைவிக்கு அப்படின்ற மாதிரி பொய்யா எழுதி வாங்க போவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கிடையில ஒரு சின்ன விஷயம் அது நல்லாருக்கும். அவங்க தம்பி பேர்ல வந்து இவனோட வீட்ட வந்து மாத்தி எழுதி வைக்கலாம்னு நெனைப்பாங்க. ஏன்னா, அதுல பங்கு போயிடுங்கிறனால. அப்ப வந்து அவங்க தம்பி இருப்பான். "நான் ஒரு ரிமோட் கேட்டதுக்கு நீ எப்படிலாம் என்ன சண்டை போட்ட பாத்தியா? இப்போ உன் சொத்தையே என் பேர்ல எழுதி வைக்கிற" அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல டேய் என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த பையன் ரிமோட்டுக்கு சொத்து எழுதி வச்சது பேசிட்டு இருப்பான். ரொம்ப நல்லாருக்கும் அழகா. அந்த அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இடையில வந்து அனுபமான்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து பெண்ணியவாதி. ஆ அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க போவாங்க. போகும்போது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு குடுப்பாங்க. இவங்களுக்கும் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எல்லாம் பேசும்போது, "நீங்க எப்படி இதெல்லாம் செய்றீங்கன்னு?" அந்த வக்கீலும், அந்த பொண்ணுமே கேட்பாங்க. அந்த வக்கீல் கேட்பாங்க. அப்போ வந்து, "இதுல என்ன இருக்கு? உங்களையும் தானே காஃபி குடிக்கிறியான்னு கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண்ணியம் பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஜட்ஜ் மாறி இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்போது, கடைசியா ஒரு ஜட்ஜ் வருவாரு. அப்போ வந்து ரியோராஜ் வந்து குடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் இஷ்டங்கும்போது நான் குடுக்குறேன். அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி பொய்லாம் வேணாம். அவளுக்கு எவ்வளோ வேணுமோ ஜீவனாம்சம் குடுத்துறலாம். ஏன்னா அவ கஷ்டப்படுறா. அவ வந்து வீம்பு பிடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டா. அதனால அவளுக்கு வேணுங்கிறத குடுத்துறலாம். அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நெனப்பான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணியவாதி வீட்ல போம்போது, அங்க ஆண்களுக்கு இதா கொஞ்சம் விஷயம் பேசுவாங்க. அதையும் இந்த பொண்ணு சிந்திக்கிற மாரி காமிப்பாங்க. இங்க வந்து வீட்ல வந்து இந்த தீபா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து வேலைக்காரங்களா இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இதெல்லாம் வீட்ல இப்ப வந்து வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. எங்க அம்மாலாம் இவ்ளோ வேலை செய்வாங்க. இந்த சுவிட்ச போட்டா மட்டும் போதும். அந்த சுவிட்ச போடுறதுக்கே இவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்ப அந்த தீபா அக்கா சொல்லுவாங்க, "அந்த சுவிட்ச கூட பொண்ணு தான் போடணுமா தம்பி? ஆ அப்படிதானே இன்னும் நெனைக்கிறீங்க?" அப்படின்ற மாரி பேசும்போது, இவனும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ற மாரி அப்படி காமிப்பாங்க. அப்புறம் கோர்ட்ல வந்து நானு டைவர்ஸ் குடுத்துடுறேன். அப்படின்னு அவன் ஒத்துப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் வெளியில வருவாங்க. வெளியில வந்துட்டு இவன் அந்த பையன அதுக்கிடையில வந்து இந்த விக்னேஷ்காந்த் வந்து அந்த படத்துல வந்து பேசுவாரு. என்னென்ன விஷயங்கள் பேசுவாரு அப்படின்னா, பெண்களுக்கு அந்த ஆடை விஷயத்துல வந்து அத வந்து எனக்கு வந்து அவர் சொன்னது புடிச்சிருந்தது. பெண்கள் பக்கமும் இல்லாம, ஆண்கள் பக்கமும் இல்லாம நடுத்தரமா உண்மை நிலைமைய எடுத்து பேசியிருப்பாரு. இந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போடுறதையோ, இல்ல இந்த மாரிலாம் தாலி கழட்டி வச்சிருக்கிறதையோ, ஆனா நியாயப்படுத்தல அவரு. ஆ மீன்ஸ் அவங்க அப்பா, அம்மா பண்றது தான் சரின்னு நியாயப்படுத்தல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரியே பார்த்து வளர்ந்த ஒரு பையனுக்கு, இந்த மாதிரி திடீர்னு இந்த மாரி ஒரு மாற்றம் இருக்கும்போது, அத உடனடியா ஏத்துக்க தெரியல. அத எப்படி பேசணும்னு தெரியல. காலம் மாறிடுச்சு. இந்த மாரிலாம் இருக்கணும்னு புரியுது அறிவுக்கு. இந்த மாரி பார்த்து வளர்ந்ததுனால, இத அக்செப்ட் பண்ணவும் முடியல. இத எதிர்க்கிறது எப்படின்னும் சரியா தெரியலன்ற மாரி பேசுவாரு. பெண்ணியம் அப்படிங்கிறது, ஆ நீ 50 நான் 50 கிடையாது. ஒரு சில சமயம் நீ 70 நான் 30 ஒரு சில சமயம் நான் 70 நீ 30 அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல சரிக்கு சரி போட்டி அப்படிங்கிறது இல்ல. அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து எப்படி வந்து ஒரு டைவர்ஸ் அப்படின்றது, அந்த அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து என்னோட இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எங்கேயாவது சின்னதா தப்பு இருந்தாலும், இந்த படம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகியிருக்கும். மாதர் சங்கம் மூலமாங்கிறது தான் என்னோட இது. எனக்கு இப்பயே வந்து இந்த படத்துக்கு எப்படி பிரச்சனை இல்லாம இருந்தது அப்படின்றது எனக்கு தோணிட்டே இருந்தது. அதுக்கேத்த மாரி அவங்க அங்கங்க ஒரு சில சீன வச்சதுனால அவங்க தப்பிச்சுட்டாங்க. அது ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் டைல்யூட் பண்ண மாதிரி இருந்தது பயத்துல. ஆனா அத வச்சு தான் ஆகணும். அவ்ளோ செலவு பண்ணி படம் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இத பத்தி நான் என்ன சொல்லணும் அப்டின்னா,
பெண்களுக்கு வந்து சுதந்திரம்ன்றது நான் வந்து பெண்ணா இருந்ததுனால படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அமுக்கப்பட்டிருக்கேன், அடிமைத்தனப்படுத்தப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. பெண் அப்படிங்கறதுனாலயே நிறைய இடங்கள்ல நம்ம ஒரு விசாரிக்கிறதுக்கு கூட ஃபோன் பண்ணனா விசாரிக்கிற இடத்துல நம்ம விசாரிக்கும் போது ஒரு மாதிரியும் ஆண்கள் விசாரிக்கும் போது ஒரு மாதிரியும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. மாமியார் கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து கம்பாரிசனா பாக்குறேன். இதுக்கு முன்னாடில இருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு 10, 15 வருஷம் போன பிறகு பெண்களுக்காக ஒரு பெரியார் வந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து போராட்டம் பண்றதுக்கு வர வேண்டியிருக்கும். ஆனா இது ஆண்களே நிறைய பேர் சீரியஸா இப்ப எடுத்துக்கிறது இல்லைன்னு கூட நினைச்சிருக்கேன். ஆண்களே இதை ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் கேட்டது இது பண்றதெல்லாம் விட்டுருங்க. நான் நேரடியாவே நான் நிறைய பாக்குறேன். ஆண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பாக்குறேன். உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத பாக்குறேன். எப்படின்னா நான் வந்து பெண்ணியம்ங்கிறது வேணான்னு சொல்ல மாட்டேன். பெண்ணுக்குரிய உரிமைகள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து தடுக்கப்படணும். இன்னமும் நிறைய இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைக்கு எப்படி இன்னொரு கொலை வந்து சாத்தியமாகாதோ, நான் வந்து இதெல்லாம் தப்புன்னு பேசும்போது எனக்கு சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காலத்துல ஆண்கள் வந்து பெண்கள் அடிமையா தானே வச்சிருந்தாங்க. இப்ப இது நம்ம காலம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இப்படி கூட யோசிக்கிறாங்களோ, ஆமால இப்படிதான் இது வந்து சரிசமப்படுமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆஹ் கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது ஒரு தப்புக்கு என்னைக்குமே இன்னொரு தப்பு வந்து சரியாகாது. நம்ம வந்து இப்ப நம்மளோட ஜெனரேஷன் வந்து நான் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இப்ப நம்மளும் அதே மாதிரி பண்றதோ எக்ஸ்பெக்ட் பண்றதோ சரியா இருக்காது. இன்னைக்கு வந்து வேணும்னே பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது பொண்ணுங்களுக்கே வந்து இப்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொண்ணுங்க பசங்க யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி வளர்க்காததுனால அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்காம அதை இன்னொருத்தவங்க மேல திணிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல யார் வந்து வீக்கா இருக்காங்களோ, மீன்ஸ் பொண்ணு வீக்கா இருந்தா பசங்க டாமினேட் பண்ணிக்கிறாங்க, பசங்க வீக்கா இருந்தா பொண்ணு டாமினேட் பண்றாங்க. இதுதான் நடக்குது. நான் வந்து அவங்க எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே கொடுத்தே வளர்க்கறது இல்ல. அது ஒரு விஷயம் மெயினா நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்துட்டு இப்போ போன ஜெனரேஷனுக்கு நாம இப்போ நம்மளோட அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படி மூட்டு வலி உடம்பு வலி பிரச்சனைகள் இருந்ததோ அது வந்து கவனிக்கப்படாம அவங்களுடைய மனக்குமுறல்கள்லாம் அந்த மாதிரி போச்சோ, இந்த கால ஆண்களுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய ஆண்களினுடைய இறப்பு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமா இருக்கும். உடல்நிலையினால அந்த மாதிரியான விஷயங்களால. ஏன்னா அவங்க வந்து அழுத்தம் வந்து அதிகமா அவங்களுக்கு இருக்கு. நம்மளுக்கு இருக்கா நம்மளுக்கு இல்லையான்னு கேட்டா நம்மளுக்கும் இருக்கு. நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டுல வந்து நம்ம அது சரிசமமா வீட்டுல எடுத்து அந்த வேலையை பார்க்கறோம். அட்லீஸ்ட் அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா வீட்டுல வந்து வேலை பாக்குறதுங்கிறது அதிகமா இருந்தாலும் அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தலையில இல்ல. ஆனாலும் வந்து அவங்களுக்குரிய ப்ரெஷர் இருக்குதான் செய்யுது. ஏன்னா பெண்களுடைய அவர் இந்த விக்னேஷ்காந்த் பேசுவாரு, ஒரே ரூபாய் தாள் தான். அது பெண் சம்பாதிக்கும் போது அது சாதனையாகவும், ஆண் சம்பாதிக்கும் போது அது பொறுப்பு உடையதாக மட்டுமே மாறுதே அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. ஏன் இப்படி? ஏன் இந்த வித்தியாசம்? பெண்களுக்கான உரிமைகளை பேசுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆண்களுக்கு பேசுறதே கிடையாது. ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து இந்த உரிமைகள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் கொடுக்கணுங்கும் போது செலவுக்கு வந்து கொடுக்கணும் போது ஆண் சம்பாதிச்ச பணத்தை ஆணே செலவழிக்க முடியாதது அது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த மாதிரி அவர் ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஆண்கள். அப்போ அவங்கள பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவன் பொறுப்பானவன் பொறுப்பு கூட உடையவன்றதுனால அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கறதுக்கு கூட இங்க நிறைய பேர் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவாவும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து அறிவில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் தெரியாதா, ஜி போப் தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா பெண்களும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு அதுல நிறைய சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொல்றபடி யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட் தான். ஆனா இவங்க அந்த படத்தை வந்து நம்ம ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தா தெரியும். அவங்க அந்த மாதிரி அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்ணியம்ங்கிறது நிறைய பேர்கிட்ட தப்பா போய் சேர்ந்திருக்கு. எது பெண்ணியம்னு தெரியல. இப்போ இருக்க காலகட்டத்துல எல்லாருமே பாக்குறத இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படியே செய்யறாங்க. அது வந்து பெண்கள் இப்போ அந்த மாதிரி அதிகமா பண்றதுனால ஆண்கள் பாதிக்கப்படுறதா தான் சொல்லியிருக்காங்க. இதை நான் பாக்குறேன். இப்போ நிறைய இடத்துல வந்து இப்ப இது அந்த இடத்துல சொல்லுவான், ஏன் நீ வந்து பொட்டிக் ஓபன் பண்ணணுங்கிறது உன்னோட ஆம்பிஷன் கிடையாது. ஏன்னா போன வாரம் உன் ஃப்ரெண்டு வந்து பொட்டிக் ஓபன் பண்ணா, இந்த வாரம் நீ எதையாவது ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்.
அது வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கும் போது நிறைய குடும்பத்துல பிரச்சனை வருது. போன ஜெனரேஷன்ல என்னன்னா மீன்ஸ் கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு அந்யோன்யமும் இருந்தது. ஆனா என்னன்னா அது வெளியில தெரியாது. இப்போ நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியில வந்து அந்த முடிவெடுத்து பேச மாட்டாங்களே ஒழிய, ஆனா அவங்க கலந்துட்டு வந்துதான் ஆண்கள் வந்து முடிவு நிறைய வீட்டுல சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்யோன்யமும் இதுவும் குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லை. அது தெரியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஏன் வந்து நிறைய ஆண்கள் வந்து அடிமைப்பட்ட மாதிரி அடிமைனா வீட்டுல வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்க்கும்போது ஆண்கள் வீட்டுல வந்து அவங்க அப்பா டாமினேட் பண்ணதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி இருந்ததை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல உண்மைங்கிறது வேற. சோ இங்க வரும்போது இவங்களுக்கு வந்து இது எப்படி அப்பா வந்து இப்படி இருந்திருக்காரு, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு அந்யோன்ய தம்பதிகளா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை வரும் இல்லையா? அந்த இடத்துல இவங்க வந்து அந்த அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள போன உடனே இவங்க எல்லாத்துக்குமே எதை பேசணும், எதுக்கு வந்து கேள்வி கேட்கணும், எதுக்கு கேட்க வேணாம்னு தெரியாததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அப்பா வந்து அம்மாவை கஷ்டப்படுத்தினார். அந்த மாதிரி நான் என் ஒய்ஃபை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறதுனாலதான் இவங்க அப்படியே இருந்து 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 திரும்பி எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் அவங்க போக்குக்கு போயிட்டு கடைசியா எதுக்கும் போது பிரச்சனை வருது. இதுதான் நான் பாக்குறேன். அதனால வந்து பெண்ணியம்ன்றது நான் ஏன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் வந்து வீட்டுல வந்து ஆண்கள் வேலை செய்யறது தப்பா அப்படின்னு. ஆண்கள் வேலை செய்ய தப்பே கிடையாது. சரிசமமா பகிர்ந்துக்கிறதோ இல்ல ஆண்கள் அதிகமா வேலை செய்யறதோ தப்பு கிடையாது. ஆனா அது எக்ஸ்பிளாய்டேஷனா மாறும்போது, எக்ஸ்பிளாய்டேஷன்றது நம்ம எல்லாருக்குமே புரியும். எப்போ வந்து அது ஒரு ஏமாற்றமாவோ எக்ஸ்பிளாய்டேஷனவோ ஒரு சோம்பேறித்தனத்தினால எக்ஸ்பிளாய்டேஷனவோ மாறும்போது அது சரியில்லை அப்படின்றது என்னுடைய வாதம். அதே மாதிரி பெண்ணியம்ன்றது நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்குமே கொடி பிடிக்கிறது இல்ல. எது சரி எது தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆன பிறகுதான் நம்ம மற்ற விஷயங்களை தேடும். இப்ப நம்ம கிட்ட வந்து காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல சாப்பிடறதுக்கு தங்குறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்புறம் தான் ஒரு புக் அடிப்படை வசதிகளுக்கு அடுத்து புக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் நம்ம சரியான பிறகுதான் நம்ம மற்ற விஷயங்களுக்கு போவோம். அப்போ பெண்களுக்கான உரிமைகளும் சுதந்திரமும் இன்னும் முழுசா கிடைக்கல. அப்போ நம்ம இன்னும் முழுதா வந்து நம்ம வந்து இந்த நிறைவடையல. அப்போ அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க எஜுகேஷனையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்களையும் வச்சு மற்றவங்களுக்காக நம்ம பயன்படுத்தி நம்ம இன்னும் பெண்கள் மேல வரணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஆனா அதை நம்ம படிச்ச படிப்பை வந்து நான் இதை பண்ணக்கூடாது. ஆண்களுக்கு வந்து குடிக்கிறதையோ மத்ததையோ தவறுன்னு சொல்லல. ஆனா அதே வந்து பெண்களுக்குன்னு வரும்போது பெண்ணு ஏன் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது நல்ல கொஸ்டின் தான், நான் இல்லைன்னா சொல்ல. ஏன் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் வருது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெண்ணுங்கும் போது ஏன் பண்ணக்கூடாதுன்றது வார்த்தை வருது அப்படின்னு. நானுமே வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணணும், அது ஒரு நார்மலைஸ் ஆகணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா நம்ம வந்து அவங்க பண்ணாங்கன்னு நம்மளும் அதையே பண்றதுதான் சுதந்திரம்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப நம்மளோட எஜுகேஷன்ன்றது எனக்கு வேணும். ஜென்ஸ் பண்றதுமே தப்புன்னு தானே நம்ம சொல்றோம். நான் வந்து ஜென்ஸ் பண்றதுமே தப்புன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நம்மளும் எப்படி அந்த ஒரு தப்பை, நான் வந்து சுதந்திரம் கிடைக்கனால எனக்கு சுதந்திரங்கிறதுனால நான் அதை செய்யறது தப்பு சரி அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னும் நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க, வெளியில வர முடியல. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண்களாகிய நாம ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு ஹெல்ப் பண்ணணுமே தவிர நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நம்மளையே நம்ம வீணாக்கிக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. மற்றவங்க நீங்க பேசலாம். நன்றி. ஒரு கை தட்டலாம் எல்லாரும். மைக்கு இது கேமராவெல்லாம் ஆன் பண்ணிட்டு கை தட்டலாமே. அருமை காயத்ரி, ஒரு பெரிய படத்தை ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லிட்டீங்க. ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அந்த கருவை மட்டும் சொன்னீங்க. பெருசா அவங்க யாரு நடிச்சாங்க அந்த ஓரளவுக்கு சொன்னீங்க. ஓகே, ஒரு சுருக்கமா அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு கருத்து. உங்களோட பார்வையும் சொல்லியிருக்கீங்க நீங்க அதுல. இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பாத்துட்டேன். பாத்துருக்காங்க மாலதி மேடம், சிவகுமார் சார் பார்த்தாரு, கல்யாணி மேடம் கல்யாணி மேம் பாத்துருக்காங்க. ஓகே, வெரி குட். நாராயணமூர்த்தி சார் பாக்கல சொன்னீங்க சார். நான் பார்க்கல, நானும் பார்க்கல. நாங்க பார்த்துட்டு மட்டும் கேட்டோம். முதல்ல பார்த்துட்டு நாராயணமூர்த்தி சார் பார்க்கலன்னாங்களா, அதனால நானும் சொன்னேன். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஓகே. இப்ப யாரெல்லாம் பாத்தீங்களா அவங்க ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அந்த
ஜூஸை மட்டும் எடுத்து சொல்லிட்டீங்க. ஆனா வந்து நான் என்னன்னா நீங்க கொஞ்சம் அந்த அந்த இன்னொரு வக்கீல் இருக்கிறாரு இல்லையா, வக்கீலோட ஸ்டோரி நீங்க ஃபுல்லாவே நீங்க இதுல கொண்டு வரல, விட்டீங்க. மெயின் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லிட்டீங்க, அதை ஃபுல்லாவே இது பண்ணிட்டீங்க. ஏன்னா அவங்க அந்த 2 பேரும் லாயர் அப்படின்னும் போது அந்த லாயர் வந்து அந்த லேடி வந்து அவங்களோட சுதந்திரத்தை எப்படி அவங்க பயன்படுத்திக்கிட்டு அந்த ஃபேமிலியை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கூட காட்டல. சொல்ல மாட்டேன். அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அவங்க அக்கா வீட்டுல விட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஒரு ஈகோ, நம்ம அவர் பார்க்க கூட கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த லேடியோட ஈகோ ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அவர் வந்து ரொம்ப அந்த குழந்தைக்காக ஏங்குற மாதிரி ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த அதெல்லாம் அவன் பார்க்க தான் வந்து ரியோ ராஜுக்கு வந்து கொஞ்சம் அவனுக்கு அது உள்ள ஒரு மாறுதல் வரா மாதிரியான ஃபீல் வந்து காட்டுவாங்க. நம்ம அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 இன்சிடென்ட் காட்டுவாங்க. அது ஒண்ணு மறந்துட்டீங்க. அதே மாதிரி அவங்களோட ஆனிவர்சரி ஒண்ணு மறந்துட்டீங்க ஆக்சுவலி. அவன் மறந்து சாதாரணமா ஆம்பளைங்க வந்து எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. டேட் எல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, முக்கியமான நாளெல்லாம் அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு அந்த படத்துல கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். இவன் லைட்டை கூட போடாத, இவன் கோவமா வருவான். வந்தா லாஸ்ட்ல எனக்கு ஆனிவர்சரி அப்படின்றது தெரிய வரும். அது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 2 சைடுமே கொஞ்சம் வந்து தப்பு இருக்குது. வந்து ஃபேமிலின்னும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியை நடத்துனாதான் நல்லது, நமக்கு அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா நம்ம இப்பதான் வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் தான் வந்து டாமினேட் பண்ணாங்க, பெண்கள் வந்து அடிமையா இருந்தாங்க அப்படின்றதே நம்ம பேசுறோம். ஆனா எவ்வளவு வீட்டுல பெண்கள் டாமினேட் பண்ணி ஆம்பளைங்களை வச்சு அதுதான் நானும் இந்த சொல்றேன். மீனாட்சியா நடராஜரா வந்து சிரிச்சுக்கிட்டே மதுரை காலம் காவிரி. தலையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது அந்த காலத்திலே இருக்குது, இந்த காலத்திலே இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போற வரைக்கும் அது வந்து சமாதானமா போகுது. எங்க ஒரு கான்ட்ரவர்சி வந்து 2 பேருக்கும் தப்பா தெரியுதோ அப்பதான் அதுல பிரச்சனை ஆகுது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நீ இந்த 70-30 எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. 20 இருக்கலாம், 80 இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்றது. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க வந்து இதெல்லாம் பார்த்து இந்த ஜென்ரேஷன் இப்ப நாங்க நான் எங்களோட பிள்ளைங்க எல்லாம் இப்ப 25ல இருந்து 35ல இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெண்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா பெண்கள் வந்து எல்லாருமே வேலை செய்யறாங்க. ஒரு சில இடத்துல ஆண்களை விட பெண்கள் நிறைய சேலரி வாங்குறாங்க. அப்ப அவங்க ஃபேமிலி வந்து நல்லா சொசைட்டில நல்லா வர்றதுக்காக நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிற பிள்ளைங்களும் இந்த காலத்துல இருக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம் அப்படின்ற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா இருந்தது. உங்களோட பார்வையும் நல்லா நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஆமா மேம், நான் இதுல வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த விக்னேஷ்க்கு வந்து டைவர்ஸ் அந்த அவருக்கும் சரி, இந்த மாளவிகாவுடைய வக்கீலும் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கு நடந்திருக்கும். இதை வந்து நான் வேற ஒரு நிகழ்ச்சியிலையும் பார்த்திருக்கேன், வேற ஒரு இதுலயும் பார்த்திருக்கேன். அவங்க பேர் தமயந்தின்னு நினைக்கிறேன். 2-3 நிறைய இப்போ வக்கீல்களா இருக்கட்டும், ஈவன் டாக்டர் ஷாலினியா இருக்கட்டும். ஷாலினிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே நான் வந்து காலேஜ்லாம் படிக்கிற டைம்ல வந்து அவங்க வந்து பெண்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருந்தவங்க. இப்ப அவங்களுமே வந்து அவங்க இன்னும் சில வக்கீல்கள்லாம் வந்து பெண்கள் வந்து இப்ப நிறைய வந்து மாறிட்டாங்க. நான் வந்து பெண்களுக்காக பேச வந்த வக்கீல் தான். ஆனா நான் திரும்பி இடையில நான் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பேசுறதுக்கு காரணம் அவ்வளவு அநியாயங்கள் ஆண்களுக்கு நடக்குது, அது வெளியில தெரியறது இல்ல. ஒரு 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 டைவர்ஸ் விஷயங்கும் போது அவங்க நிறைய அலைய வைக்கிறது, இது பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பசங்களை பார்க்கவே விடாம வச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு. அதை நானுமே இப்ப ரீசெண்டா இந்தியா வந்திருந்தப்போ நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். டாக்டர் ஷாலினி வந்து சைக்காட்ரிஸ்ட். தெரியும் சார். சிவகுமார் சார் வணக்கம்மா காயத்ரிமா. ரொம்ப நல்ல படம் தேர்ந்தெடுத்துருங்க. இன்றைய காலத்துக்கு வேண்டிய இளம் தம்பதியர்களுக்கு வேண்டிய பார்க்க வேண்டிய படம். அவங்க மட்டும் இல்ல, பெரிய வயசான பெண்களும் பார்க்க வேண்டிய படம். சின்ன சின்ன தவறுகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏட்டிக்கு போட்டியா பேசி வம்பு வளர்த்து இந்த சண்டைகள்லாம் நைட்ல தான் வளரும். நைட்ல வளர்றப்போ அந்த சண்டைகள் எப்படி எல்லாம் முடியுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆரம்பிக்குது படமே. ஒரு பிளாஷ்பேக்கோட ஆரம்பிக்கும். சிவாஜி படம் கந்தன் கருணையில இருந்து சிவாஜியும் ஆரம்பம் நல்லா இருக்கும். சாவித்திரியும் சண்டை போட்டுவாங்க. சிவன் தான் பெரியது உலகத்திலேயே அப்படின்னா, இல்லை சக்தி தான் பெரியது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
இப்படியே ஆரம்பிச்சு கதை. பொண்ணுகிட்ட போய் அவங்க அம்மா சொல்லுவா, அவங்க அம்மா பாரு உங்களுக்கு மாப்பிள்ளை போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பார்த்து சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த ஹீரோயினை அப்படியே அலசுவாங்க. அவ மட்டும் அலச மாட்டா, அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏய் போட்டோ நல்லா தாண்டா இருக்கு, ரகடு பயம் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, சின்ன சின்ன பேச்சுகள் தான் அதுல முக்கியமானது. இல்ல ஆமா சார். இவர் பின்னாடி எல்லாம் போங்க, சின்ன சின்ன டயலாக், சின்ன சின்ன காட்சிகள் தான் முக்கியம். இல்ல அந்த பையன் ரகடு பயம் இல்ல, சாக்லேட் பயம் இல்ல, ஏய் நல்ல கார் வச்சிருக்காண்டி, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மோட்டர் பைக் வச்சிருக்காண்டி, ஓகே தாராளமா படிக்கலாம்ன்றப்போ அடுத்ததுக்கு மேடம் தட்டுறாங்க பெண் பார்க்கும் படம். அங்கேயே சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் பொண்ணுங்க காப்பி கொண்டு வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கும், எல்லாரும் கொடுக்கும், கும்பிடுவோம், அப்புறம் நிற்பாங்க, போக மாட்டாங்க, போயிடும். ஆனா அந்த மாப்பிள்ளை வித்தியாசமா இருக்குன்றதுக்காக அந்த பொண்ணு பிடிச்சு போச்சு, ஏன் அவங்க நிக்கிறாங்க, உட்கார சொல்லுங்களேன் அப்படின்னுவோம். உடனே அந்த பொண்ணை பொம்மை மாதிரி உட்காந்துரும். உடனே அந்த ஹீரோ அந்த பொண்ணை கவர் பண்றதுக்காக அவனை சோப்பால சேவைக்கு உட்காந்துவான். உடனே அவங்க அம்மா வந்து ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா என்னடா முட்டாள் தன்மை கீழே உட்காந்து, அந்த பொண்ணு தான் உட்காந்து, நீ உட்காந்துட்ட அப்படின்னு அந்த பொண்ணு முட்டாளை எழுந்துற மாதிரி கண்ணை காட்டுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன நுட்பமான காட்சிகள். அதெல்லாம் ஈக்குவாலிட்டி அந்த பொண்ணு கீழே உட்காந்து இல்லையா, நானும் கீழே உட்காந்து இல்லையா, அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஈக்குவாலிட்டி பேசுறான் அவன். அதாவது அந்த பொண்ணு பிடிச்சு போச்சு, ஈக்குவாலிட்டி பேச ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த சின்ன சின்ன காட்சிகள், அந்த பொண்ணு வீட்டுல பெரியார் இருக்கும், அம்பேத்கர் இருக்கும், போப் இருக்கும். இவன் கார்ல் மார்க்ஸும் தப்பா சொல்லிடுவான். இவன் இதெல்லாம் நோட் பண்ணும். மேரேஜ் எல்லாம் ஓகே செட்டில் ஆயிடுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறாங்க, அம்மா அப்பா ரொம்ப லிபரல், பட் நானும் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அப்பா அப்படி கண்டிஷனல்ல என்ன ஃப்ரீயா பண்ண முடியல. அவனுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்குது, நான் ஒரு ஃபெமினிஸ்ட், நான் எனக்கு சுய மை சாய்ஸோட தான் இருப்பேன். ஓகே யூ கேன் ஹேவ் யுவர் லிபர்ட்டின்ற மாதிரி கொடுப்பான். ஐ எம் ஸ்மோக்கர்னா, ஐ டு எ ஸ்மோக்கர்னுவான். யாரு அந்த ஹீரோயின், எடுத்துக்காங்க குடியான்வான். சரி இது பாருங்க, அந்த படத்துல அந்த பையன் அந்த ஹீரோயின் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லா லிபர்ட்டியும் கொடுப்பான். சிகரெட் குடி, நான் தண்ணி அடிப்பேன், நான் கூட தண்ணி அடிப்பேன். அவங்க அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் அந்த பொண்ணு தண்ணி அடிக்காது, பீடி குடிக்காது, சிகரெட் குடிக்காது. ஒரு ஆம்பளை துணை கிடைச்ச உடனே she wanted to enjoy smoking, she wanted to test the beer இதெல்லாம். ஸோ அந்த பையனும் எல்லா லிபரலும் கொடுப்பான் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வருது. இவன் ரொம்ப பொண்ணுக்கு லிபரலா கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அந்த பொண்ணு ஒரு என்னது ஃபெமினிஸ்டா வர்றா. ஆனா she is not a full feminist, pseudo feminist, பொய்யான பெண்ணியவாதி. அந்த பொண்ணு முழுசா அந்த பெண்ணியவாதம் பத்தி பேச தெரியல. ஜியோ போப்பை பார்த்து கார்ல் மார்க்ஸ்ன்றான். அம்பேத்கர் பிறந்தவர் வந்து மகாராஷ்டிரா, அம்பேத்கர் பிறந்தவர் கூட தெரியல, போர்பந்தர்ன்றான். இந்த மாதிரி she is not a பக்கா ஸ்மார்ட் பொண்ணு இல்ல, ஆனா கொஞ்சம் மக்கு பொண்ணு. இது ஹஸ்பண்ட் அப்பப்போ பின்னாடி காண்பிப்பான், தொட்டி காண்பிப்பான், நீ பெரிய சாவனிஸ்ட்ன்ற ஃபெமினிஸ்ட்ன்ற, உனக்கு முட்டாள இதை கூட தெரியலையே, மக்கு மாதிரி இருக்கே, அம்பேத்கர் பிறந்தது போர்பந்தர் இல்ல அப்படின்னு சுட்டி காண்பிக்கிறப்ப அவனுக்கு உரைக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை மதுரைக்காரன், பொண்ணு கோயம்புத்தூர்காரி. பாருங்க வித்தியாசம் பாருங்க. அவன் அந்த மாப்பிள்ளை அந்த கிராமத்து இதுலயே வளர்ந்து சென்னையில் வேலை செய்யறான். இப்போ ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் பையன் வீட்டுல, அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ், கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். இது எல்லாருக்கும் உறுத்துது. நான் கொஞ்சம் போர் அடிக்கிறேன் சார், ஒரு 2 நிமிஷம் சார், ஸ்டீபன் சார் சொல்லுங்க கடகடன் சொல்லி முடிச்சுங்க, ஏன்னா ரிப்பீட்டேஷன் வருது இல்ல. ஓகே, அந்த பையன் அவளை கண்டிப்பான், நீ கால் மேல கால் போட்டு உட்கார. முதல் தப்பு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி அப்போ பீர் குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. செகண்ட் வந்து பியூட்டி பார்லர் நடத்தணும்னுவான். அப்பெல்லாம் முடியாது, சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் அவங்க அப்பனை பத்தி எளிவா பேசி தரணும். அப்பனை பத்தி பேசுறப்பதான் அந்த பொண்ணுக்கு எல்லாம் கோபம். அப்பனையோ ஃபேமிலி எடுக்கிறப்பதான் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோபம்.
இருங்க அப்படியே சொல்லிடுறேன் சார் அந்த ஏன்னா பொண்ணு அவங்க அப்பாவையே திட்டதான் செய்யும். அந்த வெண்ணெய் என்கிட்ட கேட்கல, எனக்கு கேட்காம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லும். ஆக மொத்தத்துல அவங்க அப்பான்னு பிடிச்ச அப்பனை பத்தி பொண்ணுகிட்ட பேசுறப்போ எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய கோபம் அவளுக்கு வருதோ இல்லையோ நான் உணர்ந்தேன். அடுத்தது போட்டிக்கு போட்டியா லுங்கி கட்டின்னு வருவான் அவ நடத்துற சண்டை. ஏட்டிக்கு போட்டியா பேசி 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 டைவர்ஸ்ல முடியுது. 400வது நாள்ல கல்யாணம் முடிந்து 400வது நாள்ல டைவர்ஸ். படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல வாடிதான் ஸ்டோரி நான் சொல்லிடுறாங்க. டைவர்ஸ் கேஸ் தான். டைவர்ஸ்க்கு போறப்பதான் நிறைய பிரச்சனைகள் வந்து அவ கடைசியில சரண்டர் ஆகுது. அவதான் சரண்டர் ஆகுது அப்படின்னு படம் முடிச்சு சூடோ ஃபெமினிசம் சூடோ லிபரலிசம் எல்லாம் வச்சு பேசுறாங்க. நீங்க நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நன்றி சார். அதாவது எந்த அளவுக்கு நீங்க நுணுக்கமா கவனிச்சிருக்கீங்கன்றது வந்து எங்களுக்கு தெரியுது. அது அழகா சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளவு அழகா சொன்னீங்க. காயத்ரி ஓவரால் சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலி லாயர் கிட்ட அட்வொகேட் கிட்ட பேசுறப்ப ஜட்ஜி கிட்ட பல விஷயங்கள் நிறைய இருக்கு சார். அந்த அட்வொகேட்டும் அந்த அந்த பக்கம் வர ஒய்ஃபும் டைவர்ஸ் கேஸ், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டைவர்ஸ் கேஸ் ரெண்டுமே. ஸோ ஒரு பையன் டைவர்ஸுக்காக வர்றான், போற வக்கீலுங்களும் டைவர்ஸ் ஆன கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அந்த ஈகோ ரெண்டு பேரும் அவங்களுக்கு லாயருக்கு ஈகோவை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பாப்பா. அதுதான். வாங்க அடுத்தது யாரு? அமுதா மேடமா? லாயர் பொண்ணு சார் அந்த பையனுக்கு குழந்தை கூட காண்பிக்க மாட்டா சார். அந்த அட்வொகேட் குழந்தை கூட காண்பிக்க மாட்டா. அப்படி ஒரு குரூயல் லேடிஸ் இருக்கான்னு சொல்ல வந்துடுறாங்க. புரியுது. அந்த ஒரு இது நான் சொல்ல மறந்துட்டேன். கரெக்டா ஏட்டிக்கு போட்டே நடந்துப்பாங்க. இதுல ஒரு விஷயம் எழுதி வச்சிருந்தேன், மறந்துட்டேன். அவன் வந்து லுங்கி போட்டுட்டு வரும்போது எல்லாருமே பார்த்தாங்களே, அது நம்மளுக்கு வந்து இப்போ எனக்குமே அது ஏட்டிக்கு போட்டியா தான் தெரிஞ்சுது. ஆனா நான் இன்னொரு விஷயம் நான் அதை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். ஆனா சொன்னா தப்பாவும் ஆகுங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. பெண்கள் ஆடை சுதந்திரத்தை பத்தி நான் பேசல. ஆனா எந்த இடத்துல எந்த உடை போடணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனா அதுக்கு நான் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு நான் பட்டது, இப்ப நான் பார்த்தது, அதை வச்சு நான் சொல்றேன். அப்போ அந்த படத்துலயுமே கூட அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு சொல்லும் போது அது தப்பாகுது. அதே பொட்டிக்கு வரும்போது அவனுக்கு கம்ஃபர்டபுளான ஆடையை போட்டுட்டு வரும்போது அது எப்படிதான் கவாடா இருந்தாலும் அந்த இடத்துல தப்பா தான் ஆகுது. இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரியான உடை அப்படிங்கும் போது எப்படி ஒரு ஹை கிளாஸ் லெவல்ல அது பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல பண்ணும்போது அது சரியாகவும், மற்ற இடத்துல பெண்களுக்கு சொல்லும்போது தப்பாகவும் ஆகுது அப்படின்றத நான் பாக்குறேன். ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அவங்களோட இன்லாஸ் வீட்ல அவங்க வந்து இந்த பொண்ணு சிட்டி, அந்த பொண்ணு வந்து கிராமம். அங்க வந்து போகும்போது ட்ரெஸ் வந்து பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி யூஎஸ்ல போற மாதிரிலாம் அங்க போட முடியாது. வேற ஏதோ போட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து அவங்க படிக்கல, அன்எஜுகேட்டட் பீப்புள், அவங்க புவர் பீப்புள், மெயினா சொன்னது புவர் பீப்புள், அவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செஞ்சுது. ஏன்னா அதை வந்து அது என்னால இதான் போட முடியும், அவங்க இப்படி பண்றாங்கன்னு அதை வந்து எதுக்குறது தவறு இல்லை. ஆனா அவங்க புவர் பீப்புள்ன்றதுனால அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் திங்கிங், அன்எஜுகேட்டட்னால அவ்வளவுதான் திங்கிங் அப்படின்றாங்க. நான் அந்த பொண்ணோட பொறுமையா ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, நாங்க அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தான் போயிருந்தோம், ஒரு ப்ரொஃபஷனல் விஷயத்துக்கு தான் போயிருந்தோம், வாலண்டியரா போயிருந்தோம். அப்போ அந்த வாலண்டியருக்கு என்னன்னா, ப்ரொஃபஷனல் பேண்ட், இந்த கலரு, இந்த ஷர்ட் இதான் போட்டுட்டு வரணும் தான் எங்களுக்கு மெயில் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு. என்கிட்ட அந்த கலர் இல்லை, நான் அதை வாங்கி தான் நான் போட்டுட்டு போறேன். அப்போ ஒரு வாலண்டியரா நான் போறதுக்கு, அந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா போதும்னா சொல்லியிருந்தா கூட அது போதுமானதா இருக்கும். ஆனா அங்க இந்த மாதிரி போட்டுட்டு வரணும்னு சொல்லும் போது நம்ம அப்படிதான் போட்டுக்கிட்டு போறோம், சம்மதிக்கிறது கூட போல. அப்போ இடத்துக்கு ஏத்த மாதிரியான உடைகள் அப்படிங்கிறது படிச்ச இடத்துல, ப்ரொஃபஷனல் இடத்துல அதெல்லாம் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு பெருமையா பாக்குறதும், மற்ற இடத்துல இப்ப இங்க இந்த இடத்துக்கு போறோம், இந்த இடத்துல இதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி ரொம்ப ட்ரெடிஷனலா வேணாம், ஓரளவுக்கு நாகரிகமான உடை உடுத்திக்கலாம்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், எதுதான் ரெண்டையுமே எதிர்க்கணும்ன்றதுதான் என்னோட வாதம். அப்போ அந்த இடத்துல தப்பாகவும் இந்த இடத்துல ஏன் சரியாகவும் மாறுது அப்படின்றத நான் உங்களோட பார்வைக்கு விட்டுறேன். தேங்க்யூ. ஓகே பாப்பா பேசுவோம். பிரேமா மேடம் பிரேமா மேடம் பேசுறீங்களா? கேட்டாங்களா பிரேமா மேடம்? சரி ஓகே, அமுதா மேடம் பேசுங்க. வணக்கம் சார். காயத்ரி, இந்த ஸ்டோரி நிறைய சினிமாலாம் நான் பாக்குறது இல்லை, அதனால எனக்கு வந்து ஒரு சினிமாவை பார்த்த எஃபெக்ட் நீங்களும் சிவகுமார் சாரும் கொடுத்துட்டீங்க அந்த சினிமால இருக்கிற இதெல்லாம். ஆனா இன்னைக்கு வந்து பெண்கள் அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு சில இடத்துல அந்த கான்பிடன்ஸ்ன்றத ஓவர் கான்பிடன்ஸா காமிக்கிறாங்கன்னு நீங்க சொன்னது கரெக்ட்.
எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஒரு இப்பெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம் விடுறாங்க இல்லையா? பையன் பொண்ணு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் ஃபர்தரா மேரேஜுக்கு ப்ரொசீட் பண்றாங்க. முன்ன மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மேரேஜ பெரியவங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அப்ப சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, யுவர் இன்கம் இஸ் ஃபேமிலி இன்கம், மை இன்கம் இஸ் மை இன்கம் சொல்லியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து அது எதை பார்த்து வளர்ந்தாங்க, எதனுடைய ரெப்பர்கஷன்றது நம்ம நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு முன்னால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து பிள்ளைகளுடைய வளர்ப்புலையும் தேவைப்படுது அப்படின்றதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில வந்து பார்த்து வளர்றாங்க குழந்தைங்க, எதுல அட்ஜஸ்ட் பண்ணணும், எதுல நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்றது தான் இதை எடுத்துக்கிற வேண்டிய இதுவா இருந்தது. நீங்க சொன்னது சின்ன சின்ன விஷயங்களுக்காக அது ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணீங்க. சில இடத்துல நான் 70, நீங்க 30 தான். சில இடத்துல நீங்க 70 இருக்கும்போது நான் 30 அடங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டான மெசேஜ். எல்லா இடத்துலயும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால டாமினேட் பண்ண வேண்டியதில்லை, நான் சம்பாதிக்கிறேன்றதுனால டாமினேட் பண்ண வேண்டியதில்லை, நான் பணக்காரின்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, ட்ரெஸ்ல வந்து அவங்க ஏழை அதை போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அது பெண்களுக்கு பெண்களே வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாம நடந்துக்கிறவங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு த்ரோ லைட் அந்த இன்சிடென்ட்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி ப்ரிவைலிங் இன் த சொசைட்டி அப்படின்றத வந்து அழகா சொன்னீங்க. சிவகுமார் சார் இன்னும் டீட்டெயிலா அதை கொண்டு போனாரு. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால ஆன் அண்ட் ஆஃப் நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே மேடம், அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க அமுதா மேடம். ரொம்ப அழகா இருந்ததுமா காயத்ரி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு கதை தான் அது. இங்க எல்லாருமே அதை வந்து யோசிச்சுதான் பார்க்கணும். எல்லாருமே அவரவர்களினுடைய சுதந்திரம் எந்த அளவு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து யோசிக்கதான் வேண்டியதா இருக்குது. ஆனா அதே இதுல வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா பேசும்போது அந்த பொண்ணு அவங்க அம்மாவை திட்டும்போது அவங்க அம்மா எப்படி சொல்லிட்டு போறாங்க, அவங்க அப்பா மேல எவ்வளவு கரிசனையா சொல்லிட்டு போறாங்க அவங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அன்பு வந்து வரும்பொழுது அது அந்த அன்பு மட்டும்தான் அந்த இடத்துல நிக்குது, மற்ற எதுவுமே நிக்கல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பொண்ணு அப்படிங்கறதுனால அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை வந்து ஆதரிக்கல. தப்பு செய்யும் போது அதை வந்து தப்புன்னு சுட்டி காட்டுறாங்க, சரியா இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இது வந்து சிந்திக்க வேண்டியதே நம்மளோட சுதந்திரம் எவ்வளவு தூரம் இருக்கணும், எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனா கடைசியில எல்லாத்தையும் மிஞ்சிடுறான் அந்த பையன். அந்த பொண்ணுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறான், அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறான், அவளால கஷ்டப்பட முடியாதுன்னு வருத்தப்படுறான். அதெல்லாம் அவன் வந்து அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பை தான் அது காட்டுது. ஆனா ஒரே ஒரு அந்த கல்யாண நாளை வந்து அவன் வந்து மறந்துட்டு அந்த ஒரே ஒரு இதுக்காக அவன் அவ்வளோ வருத்தப்படுறது, அதெல்லாமே மனசுக்கு வந்து ரொம்ப தொடக்கூடியதா தான் இருக்கு. பாவம் இந்த பொண்ணுமே ஒண்ணுமே தெரியாமையே அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. விவரமான பொண்ணா இருந்திருந்ததுன்னா கூட நமக்கு நல்லா இருந்திருக்கும். விவரமும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு அதுவே அங்க நின்னுகிட்டு அது. ஆனா பாவம் தான், நல்லதா இருக்கு. பொண்ணும் அந்த பொண்ணும் பாவம் தான், அந்த பையனும் பாவம் தான். அவங்க எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கதை தான் அது. ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துகள். தொடர்ந்து பேசுங்க, வாங்க. நன்றிங்கம்மா. ஒரே நன்றி ஒண்ணுமா, சார். அந்த பொண்ணு உலகத்திலேயே வேற உலகத்துல இருக்கு, சோசியல் மீடியாலே உங்களுக்கு ரீல்ஸ் போட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. குடும்பம் அவங்க ஹஸ்பண்டே கவனிக்கல, எப்ப பார்த்தாலும் ஒரு ரீல்ஸ் போட்டு காமிச்சிட்டு அந்த பொண்ணை பத்தி அசிங்கமான கமெண்ட் எல்லாம் வர்ற அளவுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு அந்த உலகத்துல இருக்கு. அதெல்லாம் ஒரு படத்துல வரக்கூடிய முக்கியமான காட்சிகள். அதெல்லாம் பேசுங்க. வாங்க நாராயணன் சார் பேசுறீங்களா? இல்ல, இன்னொரு சீன் சொல்லணும். இந்த கோர்ட்ல வந்து இந்த வாதாடும் போது அவர் சொல்லுவாரு, இப்பதான் வந்து உன் கல்யாணத்துக்காக உங்க அப்பா பார்த்து பார்த்து வாங்கி கடன் வாங்கி எவ்வளவு சாமானெல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு, அவரு கடனை கட்டிட்டு இருப்பாரு, நீ வந்து டைவர்ஸ்க்கு நிக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். அந்த சீன் கூட நல்லா இருக்கும். நிறைய கோர்ட் சீன் நல்லா இருக்கும். கோர்ட் சீன் நல்லா நிறைய இருக்கு. நாராயணன் சார் வாங்க. வணக்கம். இந்த படம் பார்க்கல. படம் ஒரு 10 நிமிஷம் பார்க்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கு என்னமோ மனசை தொடர, அப்புறம் ஏதோ வேலை வந்து நினைக்கிறேன், அதை அப்படியே விட்டாச்சு, பார்க்கல நான். ஆனால் இவங்களெல்லாம் நீங்கள் எல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா என்னன்னு தெரில, என்ன செய்யக்கூடாதுங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி தோணுது எனக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன தெரியல, அப்படிதான் தோணுது எனக்கு.
எல்லாத்துக்குமே வந்து சுதந்திரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு மெல்லிய கோடு மாதிரி. அதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது டோட்டல் காலி, ஒன்றுமே பண்ண முடியாது. இட் வில் பி டிசாஸ்டர். அதை இப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கக்கூடாது. இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர் டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்னாவே எந்த பக்கம் டாமினேட் ஆனாலும் அது ஆபத்து தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த படத்தை பார்ப்போம். யார் சிவகுமார் சாரும் நல்ல விலாவரியாக சொன்னார், மேடம் நல்லா சொன்னாங்க. ஏதோ இது இது இந்த இந்த கருத்தை ஏதோ நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருக்கீங்க. நான் சொன்னது சரியா என்னன்னு தெரியல, நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா என்னன்னு தெரியல. பார்ப்போம், நேரம் கிடைத்தால் பார்ப்போம். நல்லது. நன்றி, வணக்கம். சார், சொல்லுங்க ஆண்கள் பாவமா இல்லையா சொல்லுங்க சார். அது சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்கு சார். சரி, ஓகே, நன்றி ஏன்னா நன்றி வந்து ரவி. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லா இடத்தையும் வச்சு நீங்கள் ஒரே ஒரு இடத்துல நடக்கிறத வச்சு அது யாஸ்டிக்கு நீங்கள் டிட்டர்மின் பண்ண அதுதான் முடியாது. சொல்வாங்க, அதுதான் அங்க சொல்வாங்க. ம், நன்றி நன்றி சார், நன்றி சார். ரவி சார் வாங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ. சார் படம் பார்த்தவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிட்டீங்க. ரவி சார் படம் பார்க்கல சார். ரவி சார் பேசிட்டு நீங்க பேசுங்க. ஆண்கள்லாம் பாவம்லாம் இல்ல சார். இல்ல கல்யாணி பேசுறேன் பேசுறேன் சார். சரி, ஓகே, கல்யாணி மேடம் வாங்க. தேங்க்யூ ரவி. நான் பதில் சொல்ல வசதியா இருக்கும். அது சரி, வாங்க. காயத்ரி, நல்ல ஒரு அழகானது ஒரு இதா சொன்னீங்க. அது படத்தை வந்து அப்படியே விவரிச்சுட்டே போகாம அந்த கருவை சொல்லிட்டு அதுக்கப்புறமேல நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போட்டீங்கல்ல, அது எக்ஸலண்டா இருந்தது. உங்களை பத்தியும் என்னால வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடிஞ்சது. காயத்ரி எவ்வளோ அழகா அனலைஸ் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ட்ரெஸ் விஷயத்துல கூட நீங்க வந்து வாலண்டியர்ஸுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நான் எப்பவுமே நானும் அப்படிதான் திங்க் பண்ணுவேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் கீழே போய் உட்காருவான்ல, அந்த பொண்ணு கீழே உட்காருதுன்னு சொல்லிட்டு, அப்ப நானும் கேட்டேன், கத்துனேன் ஆக்சுவலா என் பொண்ணுகிட்டயும், ஏடி அதுக்கு முன்னால 2 லேடிஸ் கீழே தானே உட்காந்துருக்காங்க, அது அவன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். எக்ஸாக்ட்லி அதான் நானும் கேட்டேன். ஏன்னா அதுக்கு யாருமே உட்காராம இந்த பொண்ணு கீழே போய் உட்காந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம் அது மட்டும் கீழே உட்காருதுன்னு சொல்லி. அங்க ஆல்ரெடி லேடிஸ் எல்லாம் இருக்காங்க கீழே. அவங்க உட்காந்துருக்கும் போது ஆக்சுவலா வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கீழே உட்காந்து இருந்திருக்கணும், அப்படிதான் இருந்திருக்கணும் ஆக்சுவலி. அந்த இடத்துல அது எனக்கு தோணுதான். நீங்களும் அழகா சொன்னீங்க, அதே மாதிரியே இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அதுக்கப்புறம் அந்த சாரியும் கைலியும் அது வந்து அப்படிதான், அது அப்படிதான்ப்பா, அப்படி சொன்னாதான் ஏறும் அப்படின்னா அப்படிதான் சொல்லணும், வேற வழியே கிடையாது. சாரி வர்ற இடத்துல வந்து ஒழுங்கா கட்டிட்டு வான்னு சொன்னாக்கா அது மண்டையில ஏறலைன்னா இப்படிதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் அவமானப்படுத்தி தான் ஆகணும். இதே மாதிரி வந்து அந்த காலத்துலயும் வந்து எம்ஜிஆர் படத்துலயும் சில சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்லை. சிவாஜி அந்த மாதிரி எல்லாமே வந்து நீ இப்படி இருந்தா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை, அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்கிறது தான். அந்த காலத்துலயும் இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்திருக்காங்க, இது ஒன்றும் புதுசா இல்லை அப்படிங்கிறது இது சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த எல்லாமே நீங்க இந்த ரிமோட் சீன்லாம் சொன்ன மாதிரி நிறைய காமெடி சீன்ஸும் நடுவில் வரும். நடுவில் எல்லா இடத்துலையுமே ஈவன் அவங்க இந்த ரியோ கூட அந்த அசிஸ்டன்ட் போகும்போது எல்லா இடத்துலையுமே அந்த காமெடி சீன்ஸ் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று அந்த ஸ்விட்சு வந்து போட்டதை பற்றி சொன்னீங்கல்ல, அந்த தீபா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்விட்சு கூட அதை கூட நாங்கள் தான் போடணுமா அப்படின்னா, ஏன் போட்டா என்ன இல்லையா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் தான் போடணுமானா இவங்களுக்கு வேலை இருந்துட்டு இப்போ இவங்க காலையிலேருந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறமேல அடாத ஸ்விட்சு 2 பேர்த்துல யார் வேணாலும் போடலாம். இது காலையிலேருந்து சும்மா தானே வீட்டில் உட்காந்துருக்கு, இதுக்கு வேலைக்கும் ஆள் வச்சாச்சு. எல்லாம் வச்சதுக்கு அப்புறமேலும் நீ வந்து ஸ்விட்சை போடுறது கூட அவனை தான் கூப்பிடுவ அப்படின்னா அது என்ன இருக்கு? இப்போ அந்த மாதிரி நிறைய நடக்குது. நீ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து பாதிக்கு பாதி வேலை செய்யணும் அப்படின்னா வீட்டுக்கு ஆளும் 2 ஆளு 3 ஆளு போட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாரும் இந்த கம்ப்யூட்டர் இதுல நிறைய வேலை பண்றவங்க எல்லாம் 3-4 ஆளு வச்சுக்கிறாங்க, ஆளும் வச்சுக்குவாங்களாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்டும் வேலை பண்ணணுமா? என்ன நியாயம்? அது வந்து ஒத்துக்கவே பாவம் முடியாத பாவம். ஒரு விஷயம். அது ஒத்துக்கவே முடியாது. உம் அது வந்து சொன்னீங்கல்ல, அந்த 1 ரூபா சம்பாரிச்சாக்க அது வந்து சாதனையா பார்க்கப்படுது. இந்த பக்கம் வந்து அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா இருந்தது. அது நீங்க சொன்னது. இன்னொன்று வந்து அந்த பொட்டிக், எல்லா லேடிஸும் வந்து பொட்டிக்கு தான் வைக்கணுங்கிறாங்க அல்லது பியூட்டி பார்லர் வைக்கணுங்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா லேடிஸுக்கு வந்து அதாவது அந்த லெவல்ல இருந்து வர லேடிஸுக்கு அதை தவிர வேற ஒரு ஐடியா இல்லை, ஒரு எக்ஸ்போஷர் இல்லை அவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹையர் லெவல்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க அப்பா வீட்டில் வந்து ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருந்தாரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஷி வில் நாட் டெஃபினெட்லி ஆஸ்க் ஃபார் அ பொட்டிக் ஆர் பார்லர்.
யாரெல்லாம் அப்பா கிட்ட கண்ட்ரோல்ல இருந்துட்டு வெளியில வர்றாங்களோ அவங்க தான் கண்டிப்பா இந்த மாதிரியான பொட்டிக் அண்ட் பார்லர், ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களால எடுக்க முடியும். அதனால அவங்க அந்த மாதிரி போவாங்க. மற்றபடி படிச்சுட்டு வர பொண்ணுங்கலாம் தே வில் லுக் லிட்டில் பட். இப்போ எத்தனை பேர் வந்து கலெக்டருக்கு படிக்கிறது அது இதுன்னு எல்லாம் வர்றாங்க இல்லை? ஸோ அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதை நம்ம ஒரு ஃப்ளாவாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த பாயிண்ட்டு. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி, அப்பா வந்து ஒரு முடிவை சொல்கிறாரு அப்படின்னா அது உள்ள அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கு தெரியாதுன்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் அப்பாவை வந்து ஒரு டெரராக வச்சுருப்பாங்க, இல்லை அம்மாவை ஒரு டெரராக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்வேஸ் ஒரு, ஏன்னா அப்போ தான் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஃபேமிலியில் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு அழகான பாயிண்ட் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. யா, ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, வெரி நைஸ் காயத்ரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லா விஷயங்களையும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பையன் இவ்வளவு பேர் உட்கார்ந்தாங்க, இவன் ஏன் கீழே உட்கார கூடாதுன்றது நீங்க கேட்ட கேள்வி சரியா இருந்தாலும், இந்த இடத்துல ஒரு பெண்ணு வரப்ப எல்லாரும் இருக்கிறப்ப கீழே உட்கார வச்சாங்க அப்படின்றது அந்த பெண்ணுக்கு வந்து நீங்க சம உரிமை கொடுக்கல அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அவன் கீழே உட்கார வச்சிருக்காரு. இல்ல சார், அது ஒரு மெசேஜ் தான், அது ஒரு மெசேஜ் தான், அது கன்வே பண்றது. அது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே மத்த லேடிஸ்லாம் கீழே உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்றோம். அத அந்த அது பையன் இயல்புமா, அதாவது காயத்ரி, அது இயல்பு. அது வந்து எல்லா இடத்துலயும் போனா இப்ப இடம் இல்லைன்னா கீழே உட்கார்றாங்கன்றது, மாப்பிள்ளை சேர்ல உட்கார வைப்பாங்கன்றது இயல்பான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு பொண்ணு வரும்போது அந்த பொண்ணை கீழே உட்கார வைக்கிறத அவன் கன்வே பண்ண நினைக்கிறான். அவளை வந்து நீங்க தப்பா பண்ற, உட்காரக்கூடாதுன்றத கன்வே பண்ண நினைக்கிறான்ன்றது தவிர அவன் வந்து இவங்களை பார்த்து மரியாதை கொடுத்தா அவளுக்கு பார்த்து மரியாதை கொடுத்தான்றது அங்க கதை கிடையாது. இல்ல சார், நீங்க சொல்றதுதான் கன்வே பண்ண நினைக்கிறான். வாட் ஹி திங்க்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு கன்வே அதுதான் மெசேஜ். அங்க அதை தான் எடுத்துக்கணுமே தவிர ஏன் முன்னாடி உட்கார்ந்தா இவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்தாங்களா, ஏன் உட்காரக்கூடாது. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அவங்க இது வந்து கொஞ்சம் அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்கவுங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும். இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போற வர்ற பையன் தான் கொடுக்குறாங்கிறான், அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்காக அவன் தப்புன்னு இல்ல. அதாவது யாருமே உட்காராத இருக்கிறப்போ இந்த பொண்ணை வந்து கீழே தான் உட்காரணும்னு சொன்னா கிடையாது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அவன் கொடுக்குறான், அவ்வளவுதான். நீங்க அமுதாமா சொல்றது 100% கரெக்ட். ஆனா அவன் உண்மையான முழுமையான பெண்ணியத்தை வந்து ஆதரிக்கிற பையனா இருந்தா எல்லாருக்குமே அதை பார்க்கணும் இல்லையா? எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண அவன் நல்லா நடத்துவான், அவளை சமமா பாத்துக்குவான், அதனால அவன் அவளை பத்தி மட்டும் யோசிக்கிறான், அவ்வளவுதான். நம்ம அதுக்கு முந்தி இருந்தவங்களை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியாதான் பட்டுது. அதாவது எனக்கும் காயத்ரிக்கும் அதுதான் சரியாப்பட்டது, உங்களுக்கு எல்லாம் அப்படி சரியாப்பட்டது. பரவாயில்ல, விட்டுருவோம். ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, சில விஷயங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் அந்த இதுல நாராயணமூர்த்தி சார் எழுதினார், சில விஷயங்கள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுடணும். சில விஷயங்கள் இல்லைங்க சார், நான் சொல்ல வரேன் சார், அது ஈக்குவாலிட்டி சொல்றேன் சார். அந்த பொண்ணுக்கு ஈக்குவாலிட்டி கொடுப்பதா இம்ப்ரெஷன் பண்றேன் சார். ஈக்குவாலிட்டி பின்னாடி ஈக்குவாலிட்டி கொடுக்கவே இல்லை, பொய். அவன ஒரு அது அடுத்தது சார், இல்ல அது அடுத்தது. நம்ம அந்த இடத்துல மட்டும் அந்த மெசேஜ் சொல்ல வரோம். முயற்சி பண்ணா சார் சிவகுமார் சார், அவன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணா. இது ஓவரா பண்ணதுனால அவனால பேலன்ஸ் பண்ண முடியல. அவன் கொடுக்க முயற்சி தான் சார் பண்ணா. இது நைட் மத்தியானம் லஞ்ச் பண்ணாரு. அவன் கொடுக்கவும் கொடுத்தான், அவளுக்கு வேணுங்கிற அத்தனையும் கொடுக்கறேன்னு வர்றான்ல, அதுவே அவன் கொடுக்க தயாரா இருக்கான்னு தானே அர்த்தம். அவதான் மிஸ்யூஸ் பண்றான். அந்த பொண்ணு கேட்கும், என்ன ராணி போல வச்சுக்கன்னு சொன்னியான்னு கேட்கறான். அந்த ராணி போல வச்சுக்கன்னு சொன்னியேன்னா சொன்னா ஒண்ணு, பட் என்ன ராஜா மாதிரி வச்சிருக்க நீ, அப்படி ஆர்குமெண்ட் எப்படி போதுங்க, என்ன பூஜா மாதிரி வச்சிருக்க நீ அப்படின்னு அதே நீங்க வீட்டுக்கு வர்றீங்க காலையில இருந்து நம்ம இதை ஆர்கியூ பண்ணோம்னா போவோம், மத்தவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுப்போம். வாங்க வேலைமார் மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான கதை. முதல்ல இது அத ஒரு நகைச்சுவையாக அந்த படத்துல கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல இன்றைய சூழல், எல்லாரும் சொன்னதுதான் நான் சொல்றேன். இன்றைய சூழல் இன்னைக்கு பெண்களுக்கு பிரேமாமா சொன்னது மாதிரி
எல்லாருமே அதை சொன்னீங்க, அமுதாமா எல்லாருமே சொன்னாங்க. இன்றைய பெண்களுக்கு என்ன ஆயிட்டுது அப்படின்னா நல்ல பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிட்டுது. அப்ப பொருளாதார சுதந்திரம் கிடைத்தத அந்த நாராயண சார் அழகா சொன்னார் பாருங்க, அந்த கோட்டினுடைய அளவு தெரியணும் நமக்கு எப்பவுமே. அதை தாண்டினா என்ன ஆகும், அதுக்குள்ள நின்னா என்ன ஆகுங்கிறத ஒவ்வொருவரும் ஒண்ணு. இதுல ஆணு பெண்ணுன்னே வேறுபாடு கிடையாது. எல்லாரும் அந்தந்த நிலைப்பாட்டை உணரணும். இதுல அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பெண்ணை முதல்ல இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எல்லா ஆண்களுமே நினைப்பாங்க. அவனுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அந்த பெண்ணுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அது ஆண்களுடைய மனநிலை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 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 மனநிலையில தான் இப்ப இந்த நிலைப்பாட அவன் எடுக்கிறான். கீழே உட்கார்றது, மத்தபடி அவளுக்காக எல்லாம் விட்டு கொடுக்கறது, இது எல்லாமே அந்த பெண் தன்னோடு நெருங்கி நல்லபடியா வாழணும் தான். ஆனா அத தவறாக அந்த பெண்ணினுடைய புரிதல், அதுதான் இதுல ஒரு கொஞ்சம் ஆணாதிக்கமான ஒரு படம் தான் இது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அது ஆர்கியூ பண்ணா வேற மாதிரி போயிரும். இது ஒரு ஆண் சிந்தனையோடு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இன்னும் பெண்கள் மன்னனிலிருந்து காயத்ரி சொன்ன மாதிரி சில ஆடை இதெல்லாம் சில விடயங்கள் அதுல நிறைய பொதிந்து கிடக்கிறது. ஒரு நல்ல படம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைப்பாடுகளை சொல்ல, அந்த ஆணுடைய மனநிலை என்ன, பெண்ணுடைய மனநிலை என்ன, நம்ம இந்திய சமுதாயத்துல குறிப்பா தமிழக சமுதாயத்துல ஆண் மனநிலை என்ன என்பதை ரொம்ப அறுதிட்டு இந்த படம் சொல்லியிருந்தாலும், பெண்ணுக்கான நிலைப்பாட்டையும் அது கொஞ்சம் இன்னும் அழுத்தமாக சொல்லி இருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் இங்க பதிவு செய்கிறேன். ரொம்ப நல்ல காயத்ரி, ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. அதை விட அவரோடு அந்த கதையை இன்னும் நமக்கு நல்லா உணர வைத்தது சிவகுமார் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆயிருக்கோம். காரணம் என்னன்னா, இன்றைய ஒரு சூழலை இந்த படம் அழகா நமக்கு காட்டியிருக்கு. அதுதான் இன்னைக்கு பெண்கள் சில இடத்துல அவங்க என்ன செய்யணும்னு இருக்குது. ஆண் என்பது வேறு, பெண் என்பது வேறு என்பது முதல்ல புரியணும். நம்ம அந்த புரிதல் நமக்கு இல்ல. மனம் எல்லாம் ஒண்ணுதான், உறுப்புகளால் வேறுபட்டு இருக்கிறோம். மனம் எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. ஆண் மனம் என்பது வேறு, பெண் மனம் என்பது வேறுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே சரியா போகும். விட்டு கொடுத்தல் என்பது இன்னைக்கு ரொம்ப இல்லாம போயிட்டுது. அது எல்லாமே இந்த படத்துல சொல்லப்படுகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பமைக்கு நன்றி கூறி, காயத்ரிக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை, சீவன் சாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வேலம்மாள் மேடம். நீங்க படம் பாத்துறீங்களா வேலம்மாள் மேடம்? அரைகுறையா பார்த்தேன் சார், முழுமையா நான் பாக்கல. அரைகுறையா பாப்பா வீட்டுல போட்டிருந்தாங்க, அப்ப பார்த்தேன். முழுசா பாருங்க, கட்டாயம் பாக்குறேன் சார். இதுல ஜட்ஜி ரெண்டாவது ஜட்ஜி மாத்திடுவாங்க. அந்த ஜட்ஜி ஒரு திருநங்கையை உட்கார வைப்பாங்க. ஆக்சுவலி அது நல்லா இருக்கும் அந்த சீன்ல. அதுல என்ன சொல்றதுன்னா, பெண் உரிமை என்பது ஆணோட உரிமையை பறிக்கிறது கிடையாது, அதை மீறதும் கிடையாது, எல்லாரும் விட்டு கொடுத்து வாழறதுதான் அப்படின்றதுதான் இந்த படத்துல சொல்ற சாராம்சம். விட்டு கொடுத்து வாழணும், அதுதான். இன்னொரு விஷயம் சொல்லணும் சார். காயத்ரி சொன்னாங்க. இதுல பெண் சுதந்திரம் தவறு அப்படின்றதெல்லாம் நான் இங்க மீன் பண்ணவே இல்லை. நான் என்னன்னா, பெண்களுக்கு சுதந்திரம் இன்னுமே கிடைக்காம இருக்குன்றதுதான் என்னுடைய வாதம். பெண்களுக்கான விஷயங்கள் நிறைய கிடைக்கல அப்படிங்கறதுதான். அதே மாதிரி பெண்ணா எங்க அமுக்கப்படுறோமோ அங்க நானுமே குரல் கொடுத்திருக்கேன், எனக்காகவும் குரல் கொடுத்திருக்கேன். இப்போ பெண்களை அமுக்கும் போதோ, பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படும் போதோ நம்மளுடைய குரலை எழுப்பத்தான் வேணும். ஆனா இங்க இந்த படத்துல சொல்றது என்னன்னா, எது தவறு எது சரிங்கிறது. இப்ப எல்லாமே எதுக்குறது பெண்ணியம் இல்ல, எல்லாமே எதுக்குறது உரிமை இல்ல. ஒரு சுதந்திரம்ங்கிறது அடுத்தவங்களுடைய மூக்கு நுனி வரைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்காது, அவங்க கூட கொடுக்க வேணாம். என் சுதந்திரம் என்னோடது, என் கணவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி இந்த வேலைக்கு போறது விஷயத்த பத்தி சொல்லும் போது எல்லாருமே இப்ப சொல்லும் அந்த விஷயத்துல எனக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. இப்போ இந்த காலத்துல டைவர்ஸ் அதிகமா நடக்குது, அதுக்கு என்ன காரணம்னு பேசும்போது, பெண்கள் நிறைய படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, தான் சொந்த காலில் நிக்கிறாங்க, அதனாலன்றாங்க. அது எனக்கு வலிக்குது. அதனால அப்ப இது கொடுக்கலைன்னா அந்த பெண் கேட்க மாட்டா, அப்ப கொடுக்காம இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அப்படிலாம் கிடையாது. நான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன், கிராமத்துல படிக்காத பெண்கள் அவங்க ஒரு கூலி வேலைக்கோ இல்ல ஒரு பூக்கடை வெட்டி கூட விற்பாங்க. ஆனா அவங்க உரிமைக்காக அவங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டு, அந்த புருஷன் சரியில்லாதவனா இருப்பான், வெளியில டைவர்ஸ் வாங்க மாட்டாங்களே தவிர, வெளியில அவங்களோட சொந்த கால்ல நின்னு அதுக்காக சொந்த கால நிப்பாங்க. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சொந்த கால நின்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்ததுனால அவங்க இப்படி சுதந்திரமா யோசிக்க முடியுதுன்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஒரு வகையில பெண்களை வந்து கொஞ்சம் இதா பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி வேலைக்கு போறத பத்தி பேசும்போது அமெரிக்கா, நான் வந்து விமன் இன் பவர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். அதுல வந்து ஆஹ், அமெரிக்கால வந்து இன்ன வரைக்கும் ஒரு பிரசிடென்ட் கூட பெண் பெண் வந்தது கிடையாது. ஆனா நம்மளுக்கு எப்பவோ வந்திருக்காங்க ஆரம்பிச்ச காலத்திலேயே. அப்ப நான் யோசிக்கும் போது நம்மளுக்கு பெண் சுதந்திரம் வேணும், நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல பெண் பிரசிடென்ட் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, முதலமைச்சர் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு கூட இருக்கிற பெண்களுக்கு தான் இன்னொரு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு தோணும். இங்க வந்து ஏன் இல்லைன்னு பேசும்போது அதை நான் வந்து சூட்சகமா சொல்றேன். நம்ம ஊர் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோ அந்த நிலைமை தான் அமெரிக்காவுல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து வேலைக்கு போறது சுதந்திரம்னு சொல்றோம். இங்க இருக்கிறவங்க வேலைக்கு போகாம பெண்கள் இருக்கிறத ஒரு சுதந்திரமா பாக்குறாங்க. ஏன்னா வேலைக்கு போய் அவங்களும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்து அது ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கிறத அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. அவங்க என்ன மாதிரி வேலைக்கு போகாதவங்க இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு பரவாயில்லையே, இவங்க ஹஸ்பண்ட் பே பண்றாரு ரெண்ட், இவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு செலவு பண்றாரு அப்படின்னு அதை பாக்குறாங்க. ஸோ ஒரே விஷயம் வேற வேற இடத்துல வேற மாதிரி மாறுது. நன்றி. தேங்க்யூ. ரவி சார் வாங்க. மேடம் நான் வரலாற்றில் சாரி அனைவருக்கும் வணக்கம். காயத்ரி மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதில் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சதா இல்லையா, ரெண்டாவது வந்து ஜீவனாம்சன்றது கொடுத்தாங்களா இல்லையா, அது ஏதாவது நீங்கள் கவர் பண்ணீங்களா? கவர் பண்ண மாதிரி தெரியல, அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து அளவோடு இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. நீ என்ன வரம்பு மீறி வராத, நானும் வரம்பி மீறி வரமாட்டேன் அப்படின்றது தான். இதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆண் வந்து குடிக்கிறான், பெண் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு. அது ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜென்ரலாக சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் ரீசன்ஸ் தான். பிகாஸ் லேடிஸ் ஆர் ஜென்ரலி கோயிங் டு கேரி த பேபி, ஸோ அதனால் அது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணியிருப்போம் ஜென்ரலாக. அதே மாதிரி கல்யாணி சொன்ன மாதிரி தான் 2 வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஜென்ட்ஸ் தான் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதுவும் நிறைய இடத்துல இருக்குது. அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூட அந்த ஆணுக்கு தெரியாமல் சில இடத்துல நடந்துட்டுருக்கு. அண்டு கல்யாணி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் இந்த இதில் உடன்படுறேன். இன்னுமே வந்து ஆண் தான் வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்ற இது எல்லா இடத்துலையும் வலியுறுத்திட்டே இருக்காங்க. நீ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள்னா இப்போ லேடிஸும் இல்லை நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமே, அந்த மாதிரி இன்னும் பெண்ணியத்தில் எந்த ஒரு இதுவும் இன்னும் வரல. வாழ்த்துக்கள் மேடம். நான் படத்தை பார்க்கலனாலும் முக்கால்வாசி இதை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்காக நன்றி. தேங்க்யூ. காயத்ரி சார் அதுல டைவர்ஸ் வாங்க மாட்டாங்க சார், அதுதான் சார் கேட்டதுக்கு. சொல்லுங்க சார். அதுதான் இதுக்குதான் சொல்ல சொன்னேன். டைவர்ஸ் வந்து கடைசியில அவ வேணான்னுடுவா. விஷயம் என்னன்னா அந்த பொண்ணே வேணான்னுடுவா. டைவர்ஸ் வேண்டாம், எனக்கு பரவாயில்ல, நான் சேர்ந்து வாழறேன்ற மாதிரி சேர்ந்து வாழற மாதிரி போயிடும். ஆனா உடனே சேர மாட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸா காமிச்சிடுவான். அவ்வளவுதான், முடிச்சிடுவான். அதை அப்படிதான் போகும். லதா மேடம் வாங்க. காயத்ரி நல்லா சொன்னீங்க. நான் வந்து சினிமா பார்க்கல இன்னும். ஸோ இது பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து சார் சொன்னார், அங்கே பேக்ல இருந்து வரேன், ரவி சார் சொன்னார் ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேரும் இன்னும் எங்கேயும் நிறைய இடத்துல எடுத்துக்காம இருக்காங்க அப்படிங்கிறாரு. நிறைய இடத்துல இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டு லோன்னா கூட 2 பேரும் கட்டுற மாதிரிலாம் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. இல்லை ஆல்டர்னேட்டாக கட்டுறாங்க, இல்லை மெயினான வீட்டு செலவெல்லாம் ஒருத்தங்க பண்ணுறாங்க, மற்ற வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தங்க பண்ணுறாங்க. இது வந்து நான் யாரும் இல்லை, என் பசங்களே சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கலாம் நாங்கள் கேட்போம் 2 பேரையும். அப்போ அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் மற்ற எங்கள் பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கேட்போம், அவங்க எல்லாமே அப்படி சொல்றாங்க. அதனால எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், பட் நிறைய பேர் சேஞ்ச் இருக்கு. அது ரீசன் 2. ஒன்று வந்து 2 பேரும் ஒத்து போய் செய்யறாங்க, இன்னொன்னு 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய வீட்டில் இருக்கு, எங்க வீட்லயே அப்படி இருக்கு. அதனால யார் அதிகம் சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய செலவு அவங்க பண்றது, இப்படி எல்லாம் பண்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் நீங்க காயத்ரி கல்யாணி எல்லாம் சொன்னீங்களே, அந்த பெண் பார்க்கும் படும்போது அந்த பொண்ணு வந்து உட்காருது, அமுதாம்மா சொல்ற மாதிரிதான் நான் சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு முன்னால அவங்க சொன்னாங்க.
இப்ப நான் என்ன ஆங்கிள் சொல்றேன்னா, அந்த மத்தவங்க பெரியவங்களா இருந்திருக்கலாம், அந்த ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன்ல ஜென்ஸ் அப்படி ட்ரீட் பண்ணாங்க, இந்த ஜென்ரேஷன்ல நான் அப்படி என் ஒய்ஃபை ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ற மாதிரி கூட அந்த பையன் போய் உட்காந்துருக்கலாம், ஹீரோ போய் உட்காந்துருக்கலாங்கிறதா நான் இமேஜின் பண்ணேன். அப்புறம் வந்து நீங்க இது சொன்னீங்க, ஆண் சம்பாதிப்பது கடமை, அதுல சினிமால வந்துதான் உங்களுடைய ஒப்பீனியனா? பொறுப்பு, ஆண் சம்பாரிச்சா அது கடமை பொறுப்பு, வக்கீல் பெண் பேச சம்பாரிச்ச சாதனை. வக்கீல் கேப்பார். வக்கீல் ஆனா வக்கீல் கேட்பாரா? ம், ம். இப்ப இது நீங்க சொல்றது அது பத்தி நான் சொல்ல விரும்பல. ஆனா இதே மாதிரி இப்ப வேலை வச்சுக்கோங்களேன், வீட்டு வேலை ஆண் கொஞ்சம் செஞ்சா கூட அது பெருசா நினைப்போம். பெண் வந்து நிறைய செஞ்சா, ஹலோ என்ன இது நீ செய்ய வேண்டியதுதானே செய்யற. அது இன்ஃபேக்ட் நானே கூட அப்படி இப்ப நினைக்கலாம். எப்படின்னா, எங்க டாக்டர் இன்ல ஒரு தடவை சொன்னான், ஆம், என் பையன் வந்து உப்புமா செஞ்சான், அதுல வெங்காயம் போடல ஒன்றும் பண்ணல. அவன் வீட்டுக்கு போன போது எனக்கு எந்த சாமான் எங்க இருக்குன்னே தெரியல, அதனால நான் பண்ணல. அப்ப நல்லா பண்ணிருக்க அப்படி இப்படி எல்லாரும் சொன்னோமா, நீ உப்புமா செஞ்சாலே உங்க அம்மா இப்படி புகழ்றாங்க அம்மா அப்பா, நான் வந்து அது இது பண்ணாதான் பேர் வரும், ஜென்ரலா நடக்கிறது அப்படின்ட்டு எங்க மருமக சொன்ன. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இது ரைட் தான், ஜென்ஸ் கொஞ்சமா பண்ணாலும் ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டான விஷயம் அது ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னீங்க இல்லையா, அவ ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டுட்டு கால் மேல கால் மேல, இதெல்லாம் சில விஷயங்கள் பெண்களும் புரிஞ்சுக்கணும். நான் வந்து எங்க காலேஜ்ல எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க இன்சிஸ்ட் பண்ணுவோம், இப்படி ட்ரெஸ் போடணும் அப்படி போடணும். நான் பண்ண மாட்டேன், அது காலேஜ் ரூல்ஸாவே வச்சிருந்தாங்க. அதை வந்து நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். யாராவது மாத்தி போட்டிருந்தாங்கன்னா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் மேம் இது வந்து விமென்ஸ் காலேஜ் தானே, நாங்க எப்படி போட்டேன் என்ன அப்படின்னு கேட்பா. அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன்னா, நீ விமென்ஸ் காலேஜ் தான், வீட்ல இருந்து நேரா குதிச்சு காலேஜுக்குள்ள வரல, நீயும் டிராவல் பண்ணி ஏதோ ஒரு விதமா டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணி தான் வர. ஸோ அதுக்காக தான் காலேஜ்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓரளவு இப்ப சொல்லுவாங்கல்ல, இஃப் யூ ஆர் இன் ரோம் பி ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். இப்ப பசங்க எல்லாம் படிச்சிருச்சா, ஸோ அவ ஒரு சில பசங்க கிராமமோ சின்ன ஊர்ல இருந்தோ வந்திருப்பாங்க, அவ அங்க போய் அது மாதிரியே பண்ணுவா. அப்ப அந்த ஊர்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடுவாங்க, என்ன இந்த பொண்ணு அடக்கம் இல்லாம இருக்குன்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கணும், அங்க போனா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இங்க வந்தா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தாங்கன்னா, இப்ப சில வீட்ல எல்லாம் மாமியார் மாமனார்னால நீ ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பசங்களே சொல்லுவாங்க. அது அது இந்த பசங்க அது எப்படி, நான் வந்து படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போறேன், அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சில பசங்க விதண்டாவாதம் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளே லேடிஸே புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. அப்புறம் விட்டு கொடுத்து வாழணும் மாலத்தி சொன்னாங்க. அதுலதான் பிரச்சனையா, யார் நிறைய விட்டு கொடுக்கறது. நான் தான் நிறைய விட்டு கொடுத்தேன், நீ தான் நிறைய விட்டு கொடுத்தேங்கிறது. இப்ப நமக்கெல்லாமே அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, எக்கனாமிக்கலி லேடிஸ் பிகம் இண்டிபெண்ட். அதுதான் மெயின் ரீசன் இவ்வளவு அளவுக்கு உலகம் மாறினதுக்கு. அந்த அமெரிக்கா அன்னைக்கே மாறிடுச்சு, இந்தியா மற்ற நாடுகள்ல இப்ப மாறிட்டு இருக்கு. நம்ம இதுல இந்த எங்க ஜெனரேஷன், காயத்ரி கூட நியூ ஜெனரேஷன் எடுத்துக்கலாம், எங்க ஜெனரேஷன் தான் இதுல அடிபட்ட ஜெனரேஷன். பேரண்ட்ஸ் பேச்சு சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் பேச்சு கேட்ட லாஸ்ட் ஜெனரேஷனும் நம்ம தான், பிள்ளைங்க பேச்ச கேட்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனும் நாங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீயா நானால கூட ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் தான், எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். எனக்கே சில சமயம் கஷ்டமா இருக்கு, என்னடா இது நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம அவங்களது கேட்டோம் அப்படின்ட்டு. அது வேற வழியே இல்லை, நாங்க தாங்கி தான் ஆகணும். அது தாங்கி அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டம்தான், ஸ்மூத்தா போகிறது கஷ்டம்தான். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடும். நாங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் படுறோம், அது வேற வழி இல்லை, பட்டுதான் ஆகணும். கொஞ்சம் சில இடத்துல டிராபேக்ஸ் எங்களுக்கு இருக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், ஆண் பெண் சொல்ல வரல, இருக்கு. அத வந்து எடுத்துட்டு போற விதத்துல தான் இருக்கு ஸ்மூத்தா. மற்றபடி கல்யாணி சொன்ன மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன் நிறைய சொன்னீங்க தேன் மூவி ஸ்டோரி. மற்றவங்க எல்லாம் சொன்னதை பார்த்தா
ஏதோ இதை விட்டுட்டீங்க அதை விட்டுட்டீங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நானா சொல்றேன். உங்களுடைய ஒப்பீனியன் நிறைய சொன்னீங்க, அது ரொம்ப தேவையான விஷயம். ரொம்ப நன்றி. நன்றிங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிவகணி ஒரு வார்த்தைகள் பேசுறீங்களா? சிவகணி. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். காயத்ரி, ரொம்ப நல்லா கதை சொன்னீங்க. சிறப்பா இருந்தது. நான் வந்து இந்த தலை பார்க்கும்போது என்ன வித்தியாசம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண் பாவம் பொல்லாததுன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. அப்ப மத்தவங்க எல்லாம் என்னடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த கதையெல்லாம் நீங்க நைட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதையும் தாண்டி பெண்கள் வந்து எந்த இடத்துல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பேசின விஷயங்களே தெரிஞ்சது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நம்ம வந்து முன்னேறக்கான வழி எப்படியோ, யாரு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் கரெக்டா போய்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. நிறைய டேக்அவேஸ். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி 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 நன்றி. அவங்க ஜெயகாந்த், மிஸ்டர் ஜெயகாந்தன் பேசுறீங்களா? காயத்ரி படம் பார்க்கணும்னு தோணி இருக்கு எனக்கு. முன்ன வேண்டாம்னு நினைச்சேன், இப்ப தோணி இருக்கு. பார்த்துட்டு சொல்லுங்க மேம். சார் வணக்கம். வணக்கம். காயத்ரி அவங்க வந்து நானும் படம் பார்க்கல, ஆனா காயத்ரி அவங்க சொன்னதை வச்சு எனக்கு ஓகே படம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு என்ன அப்படிங்கிறது. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அதில் எனக்கு எல்லாமே உடன்பாடு இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அந்தந்த கேஸை வச்சு தான் டீல் பண்ண முடியும், ஒவ்வொரு கேஸும் தனித்தனியாக. அப்படிங்கிறனால அவங்க எந்தெந்த சீன் சொன்னாங்களோ அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என்னுடைய கருத்தை நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பெண்கள் உரிமைகள் அப்படிங்கிறது அல்லது ஆண்கள் உரிமைகள் அப்படிங்கிறதுலாம் நிறைய சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைக்கே பிரச்சனையாக இருந்தது. அதனால் வந்து மற்ற தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு பேச்சுரிமை இல்லை, அல்லது எழுத்துரிமை, கல்வி உரிமை இல்லை, சொத்துரிமை இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான் வந்து உரிமைன்னு சொன்னாங்க. அதை கிடைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப எல்லாம் முழு மூச்சா குரல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு எது உரிமை இல்லை எது நமக்கு சுதந்திரம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ யாருமே வந்து சொத்துரிமையோ அல்லது கல்வி உரிமையோ அல்லது ஒரு மற்ற அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற வந்து சட்டமாக்கிட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் கிடைக்கணும், பெண்களுக்கும் கிடைக்கணும், ஆண்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு சோசியல் விலங்கு தானே மனிதன்கிறது, மற்ற விலங்குகள் அப்படிங்கிற மாதிரி வச்சு கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆண்கள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம உரிமை அப்படிங்கிற பற்றி பேசுகிறோம். ஆண்கள் வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஆண்கள் வந்து தங்களுக்கு தோணுன்னு செய்கிறாங்க. அவங்க வந்து யாருக்காகவும் வாழலை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த மற்ற விலங்குகளோட எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நிறைய விலங்குகள், அது மனிதனும் ஒரு விலங்கு தான். இந்த விலங்கு அந்த விலங்கு எல்லா விலங்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விலங்கு கூட்டத்துலையும் சரி ஆண்கள் விலங்குகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தோணுதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்குது. பெண்கள் விலங்குகள் வந்து அந்த மாதிரி இல்லை எந்த கூட்டத்திலேயே. அது மேபி அது இயற்கையினுடைய நீதியாக கூட இருக்கலாம், அல்லது அவங்களுக்கான தேவைகளாக இருக்கலாம். அதனால என்ன ஆகுனா, இந்த பெண்கள்ங்கிற விலங்குகள் வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்காக வாழ்ந்துச்சு அல்லது புருஷனுக்காக வாழ்ந்துச்சு. அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, சோசியல் மீடியாவில் மற்றவங்களுக்காக பட் அவங்களுக்கான வாழ்க்கையை இன்னும் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கறத என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன். அது நிறைய டிபேட் இருக்கலாம், பட் அதை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா இந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. பட் மற்றபடி காயத்ரி சொன்னது வந்து அந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இருக்குது. பார்க்கலாம், படத்தை பார்க்கறேன், பார்த்துட்டு திருப்பியும் என்ன சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி ஜெயகாந்த். சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. காயத்ரி மேம் வந்துட்டு கதையை ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் அந்த படத்தை பார்க்கல. எல்லாருடைய கருத்துக்களும், பின்னூட்டம் கொடுத்த அத்தகைய கருத்துக்களும் இந்த கதையை ஒட்டியும் இன்றைய நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டி சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக சற்று முன்பு பேசிய சகோதரர் ஜெயகாந்தன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தான் எனக்கும் மனதில் பட்டது. பொதுவாக இந்த பெண்ணியம்ன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த படத்தை பத்தி நான் பேச பொதுவான கருத்தா சொல்றேன். பெண்ணியம்ன்ற அந்த கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோமா, இது ஆண் பெண் இருவருக்கும் இடையிலான அந்த சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனை. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கும். ரெண்டாவது சமூக கோட்பாடு.
எந்த நேரத்துல நம்ம என்ன பேசுறோம் என்ற அந்த சமூக கோட்பாடு இதுதான் நான் என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறது பெண்ணியம்ங்கிறது. இன்னைக்கு தலைவர்கள்லாம் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. பெண்ணியத்துக்காக பாடுபடுற போற வரலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஒரு இதுவா இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டிருந்தது பெண்களுக்கு. சமூகத்துல, கல்வியில, வேலை வாய்ப்புல, மற்ற மற்ற அனைத்து துறையிலுமே அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு படிப்பறிவு எதுவும் இல்லாத அளவுக்கு பண்ணி அது ஒரு மாதிரி நடத்தி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து அவங்க விடுதலை பெற்று வருவதற்காக இந்த பெண்ணிய கருத்துக்களா இருந்தது. ரவி சார், நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு கோடு, அந்த லைனை விட்டு கிராஸ் பண்ணாத வரைக்கும் அது உண்மையிலேயே அது ஒரு சரியானதுதான். இப்ப பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் எல்லாம் கிடைச்சு போச்சு. நான் எங்க பாட்டி எங்க தாத்தா கிட்ட வாழ்ந்த அந்த காலத்தை நினைச்சு பாக்குறேன். வெளியில கூட வர மாட்டேன், கதவுக்கு பின்னாடி நின்று தான் பேசுவோம். சொந்த புருஷன்கிட்ட பேசுறோம், கதவுக்கு பின்னாடி நின்று பேசுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ வருது. எங்க அம்மா வந்துட்டு எங்க தாத்தா பேரை கூட சொல்ல மாட்டாங்க. எங்க தாத்தா பேர் கருப்பன், கருப்பு கலர்னு சொல்றதுக்காக அச்சப்பட்டுக்கிட்டு அது இதுன்னு இதே காரணத்தை சொல்லுவாங்க. என் மனைவி காலத்துல நேரடியா வந்து மாமனார் மாமியார்கிட்ட நின்று பேச கொள்ள மற்ற ஒரு ஓரளவுக்கு அதாவது டே பை டே கொஞ்சம் சுதந்திரம் வருது. இன்னைக்கு என் மருமகள் வந்துட்டு என் முன்னாடி சேர் போட்டு கூட உட்காந்துக்கிட்டு சகஜமா பேசுறாங்க. அந்த அளவுக்கு அந்த எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மறைஞ்சி அந்த பெண்ணியம்ன்ற அந்த பேசக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் மறைஞ்சி வருது. என்ன ஒண்ணு, அந்த புரிதல் இருக்கணும். கணவன் மனைவி, மற்ற மாமனார் மாமியார், உற்றாவர்கள் இவங்களோட ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ரொம்ப சுபிட்சமா நல்லா இருக்கும். அதுல கொஞ்சம் யாருடைய கை ஓங்குதோ அடுத்தவங்களை வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு கருத்து, ஒரு பெண் வந்து சம்பாதிக்கணும்னா அது பெரிய சாதனை. ஆண் சம்பாரிச்சா அவன் கடமை, அவன் ஆண்மகன் அவன் சம்பாதிக்கணும். இதே கொஞ்சம் அப்படி அந்த மனப்போக்கெல்லாம் மாறி பெண்களும் இல்லை நம்ம இந்த குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்தை அனுசரிச்சு போகணும், எல்லாரோட இது பண்ணி போகணும், நடை உடை எல்லாத்துலயுமே பெரியவர்கள் சில கோட்பாடுகளை வகுத்து வச்சிருக்காங்கன்னா அதுக்காகத்தான். இது பண்ணி இருந்தா குடும்பம் நல்லா சுபிட்சமா இருக்கு, சண்டை சச்சரவு இருக்காது அப்படின்ட்டு. ஒரு ஆண்மகன் வந்துட்டு தன் மனைவி என்னதான் இருந்தாலும் நான் மனசுல நீங்க அந்த படத்தினுடைய தலைப்பு இப்ப ஒட்டி பார்த்தோமா, ஆண் பாவம்ன்றது உண்மையிலேயே அவன் எவ்வளவுப்பட்ட ஒரு கொடூரமானவனா இருந்தாலும் கூட சரி, அவன் மனசுல ஒரு சின்ன ஒரு கசிவு இருக்கும். இவளை நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டா அல்லது அவளை வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா, அவ ஒரு வாழா வெட்டின்ற பெயரோட தான் அங்க போய் நினைச்சுப்பா. நம்ம வந்து வாழா வெட்டன்னு சொல்ல போறது இல்லை. அவனுக்குள்ள அந்த கசிவு இருக்கதான் செய்யும். அதனாலதான் டைவர்ஸ் போறது கூட ஆண் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ண மாட்டான். அதையும் மீறி ஒரு சில கேஸில் போகுதுன்னா, இந்த கதையில நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா 2 பேருமே டைவர்ஸ் ஆகுறது ரொம்ப சந்தோஷமான செய்தி. அது அது உண்மையிலேயே ஒரு இது. அதனால நடைமுறை நாள் கடக்க கடக்க தலைமுறை மாற மாற நிறைய மாற்றங்கள் வருது. இதுக்காக மெயின் இது கிட்ட 2 பேருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த புரிதல் இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லா சுபிட்சமா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். ஆறுமுக சார் எதனா பேசுறீங்களா? பேச முடியுமா? பேசுறேன் சார். நான் காயத்ரியோட கதையை கேட்கறது தான் அவரோட வந்தேன். ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஆனால் எல்லாருடைய பின்னூட்டங்களையும் கேட்கும்பொழுது அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. எல்லாமே பெண்ணியத்தை பற்றி பேசும்பொழுது கடைசியில் அந்த சமத்துவம் இருக்கணும் எல்லாரும் பக்கம். சக்கரமணி சார் சொன்ன மாதிரி சக்கரமணி சார் முழு கருத்தையும் நான் அப்படியே ஆதரிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கோட்பாட்டில் தான் நாங்கள்லாம் இருந்து வந்தோம். பெண்களுக்கு அது ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி, ஒரு ஆண் படித்தா அவனுக்கு மட்டும்தான் முன்னேற்றம், ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே முன்னேற்றங்கிறது தான் எங்களுடைய சித்தாந்தம், என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் எங்கள் அக்கா தங்கச்சி அதெல்லாம் சரியாக படிக்கலை, ஆனால் எங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தோம். காரணம் என்னென்னா பிள்ளைகள் நல்லா வரணும்னு. ஒரு பெண் சம்பாதித்தா அந்த குடும்பமே சம்பாதிச்சோமா, அந்த பெண் சம்பாதித்தா நம்ம அதுக்கு முன்னால் உரிமை கொடுக்கல. படிப்பு முதல்ல கல்வி சுதந்திரம் இதெல்லாம் கொடுத்தா தானே நமக்கு அதுக்கு வர முடியும். வாய்ப்பு கொடுக்காம இருந்தால் இப்போ நாம் புரிந்த உணர்வு கொண்ட ஆண் மக்கள் கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க, நல்ல கல்வியை கொடுத்தாங்க, பெண் பிள்ளைகளுக்கு நல்லாவும் நல்ல பொசிஷனில் வச்சு பார்த்தாங்க, அழகு பார்த்தாங்க. அதனால இப்போ இங்கே இந்த நாராயணன் அந்த ஒரு கோடுன்னு சொல்றீங்களா, அந்த கோட்டில் தான் எல்லாமே நிற்கிது. இப்போ அந்த கோட்டை நல்லா சரியாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே எல்லாமே எல்லாத்தையும் சமாளிக்கலாம், சரிபங்கா எடுத்துக்கிடலாம், குடும்ப சூழ்நிலை ஏற்றுக்கலாம். மற்றபடி நீங்கள் எப்படி கதை சொன்னீங்க என்னங்கிறத சாரு பின்னோட்டத்தில் தான் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தடவை நான் கொடுக்குறேன் இன்னும் பின்னோட்டத்தில். மொத்தத்தில் இவங்க எல்லாரும் சொன்னதில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருக்கிறீங்க. அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் திருப்பி வரும்போது இந்த பின்னோட்டத்தை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். ஸ்டீபன் சார், உங்களுக்கும் காயத்ரியமா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி, நன்றி சார், நன்றி சார். காயத்ரி எதனா பேசுறீங்களா?
சார் நான் ஒண்ணு பேசணும் சார். சொல்லுங்க மேடம். காயத்ரிகிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். எம்மாடி நீங்க இங்க சொன்னீங்கல்ல, நம்ம நாட்டுல வந்து பெண் இது பிரதம மந்திரி முதலமைச்சர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம இதுல வந்து பெண் கமாண்டோஸ் எல்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி அமெரிக்கால இருக்காங்களா? இருக்காங்க. பிரசிடென்ட் ஓ, அதே அந்த மாதிரி நம்ம சொல்லுங்கம்மா. சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலேயே லட்சுமி அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க அந்த காலத்திலேயே போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் சுதந்திர காலங்கள்லயே நிறைய பெண்கள் அதுல வந்து கலந்துகிட்டு, ஆமா ஆமா, அந்த தேசிய கொடிய கூட ஒரு அம்மா தான் முதல்ல வந்து உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கதையை நான் மறந்து போயிட்டேன், ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி அமெரிக்காவிலையும் உண்டா? ஏன்னா அமெரிக்காவும் ஒரு கட்டத்துல வந்து அடிமையா இருந்துதான் சுதந்திர தேவி சிலை வச்சிருக்காங்க இப்போ. அப்ப அதுவும் ஒரு கட்டத்துல அடிமையா இருந்திருக்கு. கட் பண்ண பிறகு சில விஷயம் சொல்றேன். சரி சரி. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பதவிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துலயும் இருக்காங்க மேடம், எல்லாத்துலயும் இருக்காங்க. பவர்ல மட்டும், தலைமை பதவியில மட்டும் அவங்க இன்னும் இது வரைக்கும் யாரும் வரல. அங்க இருக்கிற மக்களும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லைன்றதுதான் வெளிப்படையா தெரிய வருகிற செய்தி. தவிர நம்ம நாட்டுல எல்லாம் பெண்ணும் பதவிக்கு வந்திருக்காங்கன்னா நாம ஃபாலோ பண்றது வந்து, நாம பின்தொடர்றது வந்து பிரிட்டிஷோட இது. பிரிட்டிஷ்ல வந்து அங்க பெண் பிரதமர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லா சம உரிமையும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம், நம்ம பின்தொடர்றோம். அதனால நம்ம கிட்ட இருக்கு. அமெரிக்கா வேற. அமெரிக்கால நிறைய நம்ம பிரிட்டிஷ ஃபாலோ பண்றோம்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா வேலு நாச்சியார் இருந்திருக்காங்க நம்ம இதுல. அதனால நிறைய அரசிகளா மங்கம்மாள் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால பிரிட்டிஷ நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து நம்ம மரபுலயே அதெல்லாம் நான் அந்த பிரைம் மினிஸ்டர் லெவல்ல நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி நம்மளோட இது கதைன்னு பார்த்தோம்னா, பெண் புலவர்கள் அந்த காலத்திலேயே படிச்சு பல பெண் புலவர்கள் பாட்டு எழுதி ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த இதெல்லாம் இருந்தது. நீங்க சொல்ற வாஸ்தவம் நம்ம வரலாறுல இருக்கு, இலக்கியத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல அரசு உரிமையில இருந்திருக்காங்க, அரசு ஆட்சி நடத்தி இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உண்மை உண்மை உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது இருக்கிற புரிதல் கொஞ்சம் வேறதான். அதுதான் செய்தி. முடிச்சுக்கலாமா? நான் ஒண்ணு சொல்லுங்க சார். படத்துல என்ன அருமையான டைலாக் எல்லாம் வருதுமா, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கம்மா. படத்துல அருமையான சின்ன சின்ன டைலாக் வருது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்க்காக போற ஆண்கள்லாம் எப்படி எல்லாம் அசிங்கப்படுறாங்கிறதெல்லாம் சொல்லி காமிப்பாங்க. உங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கே தான் நம்ம போலீஸ்கார அமைச்சிருவோம். ஆண்மனுங்களை அசிங்கப்படுறதுக்காக தான் பொம்பளைங்க இந்த கேஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுக்கிறாங்கன்னு ஒரு டைலாக் வரும். இன்னும் ஒரு டைலாக் பாருங்க, இந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருக்கா, இந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருக்கா, ஹீரோ காமிச்சிருக்கான பாத்தியா, நீ தான் அந்த பொண்ணு தான் அவ்வளவு ஆதாரம் கொடுத்துன்னு சொல்லும். ரெண்டாவது இந்த ஜட்ஜ சொல்லும், அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேஸ் வந்து இந்த எல்பிடிக்கு பசங்க எல்லாம் கூட நல்லா ஒற்றுமையா இருக்காங்க. நீங்க படிச்சவங்க நல்லா ஆம்பளைமா நல்லா அழகா ஒற்றுமையா இருக்கிறத விட்டு இப்படி சின்ன சின்ன மேட்டர்லாம் சண்டை போட்டுக்கிறான்னு சொல்லி அந்த எல்பிடி கம்யூனிட்டியை கொண்டாந்து கம்பேர் பண்ணணும். அந்த எல்பிடி கம்யூனிட்டி பத்தி நமக்கு தெரியாது, அவங்க எப்படி ஒற்றுமையா இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க எல்லாம் ரொம்ப ஆணு கல்யாணம் பண்ணிட்டு பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒற்றுமையா இருக்காங்க. அது எல்ஜிபிடி வந்துடுச்சு இப்போ. அப்படி இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணுக்கு இடையில ஏன் இவ்வளவு உரிமை போராட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அழகா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு அந்த காமெடி சொல்லுவான், சட்டம் எல்லாத்துக்கும் கிடையாது, சட்டம் சொல்லுது பொண்ணுங்க எது சொன்னாலும் சட்டம் ஏத்துக்கும். இந்த வயலன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல பொண்ணுங்க எது சொன்னாலும் ஜட்ஜி ஏத்துக்குவாங்க, ஆம்பளை சொல்றவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற சட்டம் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் லேடிஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சின்ன சின்ன டைலாக் தான். சூப்பர், கிரேட் சார். நீங்க எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுன்னு அதெல்லாம் நோட் பண்ணி பொதுவா பேசுறதெல்லாம் விட்டுவோம் சார். பொதுவா பேசுற பெண்ணியம் ஆணியம் ஆண் சுதந்திரம், இந்த பையன் பாருங்க சும்மா இவன சூடோ லெவலிஸ்ட் தான். இவன் பொய்யா அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி தர்றான், உன்னை அப்படியே வச்சுக்கலாம், எப்படி குடிச்சிக்க, தண்ணி அடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம் கொடுத்துட்டு கல்யாணம் ஆன 3வது மாசத்துலயே ஆரம்பிச்சிருவான். அவனோட ஆண் அழைப்பு காஞ்சிருவான். புரியுதுங்களா? முதல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா உரிமையும் கொடுப்பான். நீ தண்ணி அடிக்கலாம், பீடி பிடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம்,
எங்க வேணா போகலாம், ரீல்ஸ் கூட போடலாம். அப்படிலாம் கல்யாணம் ஆன 3வது மாதம் அவன் ஆம்பளை புத்தி காமிச்சிடுவான். உங்க அப்பன் கொண்டாந்து கொடுத்தது, உங்க அப்பன் கொண்டாந்து பறிச்சது, அவங்க அப்பனை பிடிச்சி இழுத்து எடுத்து வம்பு பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளவு அசிங்கம் அந்த பெண்களை கேவலப்படுத்தலாம் பாருங்களேன். எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அவங்க அப்பனை அந்த பொண்ணுடைய சார் அப்பனை அது இல்ல அசிங்கப்படுத்துவாங்க. சார் அதுல வந்து கொஞ்சம் விஷயம் இருக்கு சார். கல்யாணம் மேடம் வாங்க. இல்ல சார், இப்ப அமுதாமா சொன்னாங்க இல்லையா தேசிய கொடி உருவான கதை, அததான் ஜஸ்ட் சொல்லலாம்னு வந்தேன் சார். அந்த அவங்க காமாதாமா, நீங்க சொன்ன பேர் கரெக்ட் அமுதாமா. அவங்க வந்து பார்சி லேடி காமாங்கிறவங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கொடியை வந்து டிசைன் பண்ணாங்க. அது கூட வந்து ஜெர்மன்ல நடந்த ஒரு மீட்டிங்ல அவங்க தான் அதை வந்து விரிச்சு காமிச்சாங்க அப்படிங்கிறது வந்து செய்தி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மகிழ்ச்சி, நன்றி. முடிச்சுக்கலாமா காயத்ரி? மகிழ்ச்சி. ஒரு நல்ல நல்ல படம் இது வந்து. அதாவது ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்ன்றது பேசுறதை விட ரெண்டுத்தையும் சரிசமமா தான் அதுல காமிச்சிருப்பான். அங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க அப்பா எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாருன்றத ஒரு தன்மை இருக்கும். இவனோட இப்ப சிவகுமார் சார் சொல்ற மாதிரி முதல்ல சுதந்திரம் கொடுத்துட்டான், அப்புறம் வந்து ஆணாதிக்கத்தை காமிக்கிறான்றப்ப அந்த இடத்துல கூட அது வந்து ஆணாதிக்கம் தான் காமிக்க மாட்டான். அவன் சொல்லுவான் அவனோட பின்புலத்தை வச்சுக்கின்னு இப்படி ஃபேமிலியில இதெல்லாம் நடந்தாங்கன்ற மாதிரி அதை கொஞ்சம் நுணுக்கமா காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பானே தவிர பெருசா வந்து அடக்கி ஆள்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டான். அது இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த பெண்ணுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறாங்க, ஆனா அது அந்த பெண் பிள்ளை எப்படி பயன்படுத்துதுன்றது தான் அங்க செய்தி. அந்த அம்மா எப்படி பயன்படுத்துறாங்க, அப்போ அதுக்கும் வந்து அது இதெல்லாம் செய்யலாமா வேணவா, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றது வேற, நான் எது வேணா செய்வேன் அப்படின்றது வேற. அந்த மாதிரி பல செய்திகள் இருக்கு. அது வந்து ஆணுக்கு மட்டும் இதுவா காமிக்கல, பெண்களுக்கு என்ன தேவைன்றதும் இருக்குது, ஆண்களுக்கு என்ன தேவைன்றதும் இருக்குது. கல்யாணி மேடம் சொன்ன செய்தி வந்து உண்மையான செய்தி. அந்த வேலைக்கார தீபா வந்து கேட்கறது சுவிட்ச் போடுறது கூட இருக்கா, அது வந்து வேலை செய்யற பெண்களுக்கு வேலைக்கு அவ்வளவு வேலைக்கு போயிட்டு வரான்னா அப்போ கேட்கறது நியாயம். இவன் வீட்டுல சும்மா தானே இருக்கிறா, அதுல என்ன இருக்கு, ஒரு சின்ன வேலை தானே, அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த இடத்துல அந்த டைலாக் தேவையில்லை. டைரக்டர் வந்து அந்த டைலாக் தேவை வேற மாதிரி வச்சிருக்கலாம். சரி, படம்னா சில இந்த மாதிரி மாற்றங்கள் சில இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இந்த படம் பிரச்சனையா இருக்கும், ஏதோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சு விட்டதுனால தப்பிச்சு. இல்ல அது வந்து பிரச்சனையா ஆவாதுமா. ஏன்னா வந்து அவங்க எந்த இடத்துலயும் வந்து அந்த மாதிரி நிறைய சொல்லல. கடைசி சீன் கூட என்ன ஆகுது, இவன் விட்டு கொடுக்கறதுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இவன் வந்து முடிவு எடுக்கிறான். அந்த நேரம் அந்த பொண்ணுக்கும் மனசு மாறுது. எந்த நேரத்துல 2 பேருமே விட்டு கொடுக்குறாங்களோ அந்த நேரத்துல அது வேணாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சொன்னதா சார், சுவிட்ச் போட தேவையில்லாதன்னு தான் பட்டுச்சு. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, பிரச்சனை ஆகாது காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா, எந்த பெரிய நடிகரும் நடிக்கல. பெரிய நடிகர் நடிச்சிருந்தா அவங்களுக்கு அகேன்ஸ்டா பாலிடிக்ஸ் பண்ணி அதை நாங்க பெருசா காமிக்கணும்ன்றதுக்காக பண்ணிருப்பாங்க, தூண்டி விட்டுருப்பாங்களே தவிர இது பிடிக்காத நடிகரை யாரோ ஒருத்தர் நடிச்சாங்க, இது அவருக்கும் மக்களுக்கு பெருசா தெரியாது, வந்ததும் தெரியாது போவதும் தெரியாது, இதுல பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் தவிர இது வேற யாருன்னா நடிச்சு கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள் நடிச்சு, அதுவும் ஒரு சிலருக்கு பிடிக்காத ஆளு நடிச்சு இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி பூஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாத கூட பூஸ் பண்ணி விட்டுப்பாங்க. இதுதான் அது, வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதுதான் உண்மையான இல்ல. அவன் கடைசியில வந்து அவ என்ன கேட்டா, நான் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவுக்கு பயந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா பயந்து இருந்தேன். அந்த மாதிரி இல்லாம நான் ஃப்ரீயா இருக்கணும்ன்றது மட்டும்தானே அவ கேட்டா. அதை நம்ம கொடுக்கலையே, அதை கொடுத்துட்டு இருந்தாக்க ஒரு தொல்லை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரியலைஸ் பண்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த படம் வந்து எந்த ஒரு இதுலயும் போல. மாலத்தி ஏன்பா அவன் கொடுத்தான்லப்பா, ஃப்ரீடம் கொடுக்காம இல்லையே, அவன் கொடுத்தான். இவங்கதான் சரியா யூட்டிலைஸ் பண்ணல. அதுவும் ஒத்துக்கிறோம் தான். அந்த பொண்ணு யூட்டிலைஸ் பண்ணல, அது வேற விஷயம் தான். அது ரொம்ப ஓவரா பண்றாங்களே இந்த பிள்ளைங்க இந்த காலத்துல. ஒரு சிலது கிடைச்சிச்சுன்னா அந்த சுதந்திரத்தை வந்து தவறா பயன்படுத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சிகரெட் குடிக்கணுங்கிறா, குடிக்க சொல்றான், குடிக்கணுங்கிறா, குடிச்சுக்கோங்கிறான், ரீல்ஸ் போடணுங்கிறா, போட்டுக்கோங்கிறான். ஆனா அளவுக்கு மீறி போகும்போதுதான் அது பிரச்சனை. அது யாரா இருந்தாலுமே அளவுக்கு மீறி போகும்போதுதான் பிரச்சனை. நான் பண்றதுக்கு நான் தவறு சொல்லல, ஆனா அது உனக்கு பிடிக்கல. இப்போ நீ வந்து சிகரெட் குடிச்சிட்டு அங்க போய் பொரியல்லி போட்டுட்டு வர, இத பண்ணி
பண்ற. அப்போ உனக்கு பிடிக்காத நீ ஒரு விஷயத்த செய்யற, அதுவே சுதந்திரம் கிடையாது. நீ சுதந்திரம், நீ உனக்கு என்ன வேணும்ன்றத நீ சரியா டிசைட் பண்ணிக்கல, எது பெண்ணியம்ன்றது தெரியாம இதெல்லாம் பண்றதுதான் சுதந்திரம் நினைச்சுக்கிறன்றத அழகா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கரெக்ட் கரெக்ட். நம்ம கல்யாணி மேடம் சொன்னாங்க இந்த வேலைக்கு போறத பத்தி. ஆம், என்ன சொல்லியிருந்தீங்க? டக்குன்னு மறந்துட்டேன். சுவிட்ச் வீட்ல இருக்கிறவ கொஞ்சம் வேலை பண்ணலாம், ஆமாப்பா, ஆளை வேலைக்கு வச்சிருக்காங்க. போறவங்க இல்ல அது இல்ல. ஆளு 2 ஆள் இருக்கு, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. சமைக்க ஆள் இருக்கு, பெருக்க ஆள் இருக்கு, மிஷின்ஸ் இருக்கு, இத்தனை இருக்கும்போது சுவிட்ச கூட போடக்கூடாதா? அதையும் அவன் தான் வந்து இல்ல போடணும். அது இல்ல மேடம், அது அது இல்ல இல்ல அது மேடம். இல்ல. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு அவன் எல்லா சுதந்திரமும் கொடுத்தானே, ஆனாலும் அவ வந்து அதை கரெக்டா வீட்டுல தானே இருக்கிறா, வீட்டுல இருந்து செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கல்யாணி. கரெக்ட் தான் மேம். பொட்டிக் வந்து சொல்லும் போது ஏன் அந்த இடத்துல அதை தப்பா பேசுறான் அப்படின்னா, இப்போ நானே நிறைய இடத்துல பாக்குறேன், நிறைய பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சாதகமான சூழ்நிலை, அந்த வார்த்தை இது பண்ணிக்கோங்க, சாதகமான சூழ்நிலை இருந்தா கூட அவங்க வேலைக்கு போறதுல அது அவங்களோட சாய்ஸ், நானும் மதிக்கிறேன். ஆனா அதை பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி இதை பார்த்ததும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாமே, இதை பண்ணலாமேன்னு அந்த தவறான, அதாவது அதை பத்தின புரிதல் இல்லாம அதுல இறங்குறது, அது இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க. இப்போ வசந்தி மேடம் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, இங்க நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை, அது அந்த மாதிரி நிறைய பாக்குறோம். ஏன்னா அது வந்து ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், வேலைக்கு போகணுங்கிறது. அது தேவையே இல்லாம அதை வீணடிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது நிறைய பேர் இப்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி தேவையில்லாம கம்ஃபர்டபுளுக்காக ஆளாயிடுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த படத்துலமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நைட்ல நடக்கிற டைலாக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சாதாரணமா பேசுற பேச்சு ஃபேமிலி எடுக்கிறப்போ எரிச்சல் ஆயிடுது, கோவம் வருது. அவன் ஒண்ணு சொல்ல இவன் ஒண்ணு சொல்ல, அவன் ஒண்ணு சொல்ல இவன் ஒண்ணு சொல்ல, செத்து போடணுமா அந்த பையனை. ராத்திரில அந்த பொண்ணு செத்து போன, என்னையா செத்து போக சொல்றியா, ராணி மாதிரி வச்சுக்கணும் சொல்லிட்டு வந்துட்டு செத்து போன சொல்றியான்றப்போ அவனுக்கு என்ன பண்றது, என்ன அந்த சிச்சுவேஷன் பாருங்களேன். சிச்சுவேஷன் ஒரு நைட்ல 9வது மாடி பக்கத்துல இருந்து 18வது மாடி அபார்ட்மெண்ட் இருந்து இந்த வார்த்தை சொன்னா குதிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. செத்து போன்னு சொன்ன உடனே அங்கிருந்து குதிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. இந்த வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் ஹீட் ஆகி சூடாகி ஒருத்தருக்கு வந்து கொதிப்பாகி அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதை அடங்கிட்டு நல்லபடியா வந்தா சிலதெல்லாம் விபரீதமா போயிட்டு தான் சொல்ல வர்றேன். நைட் ஆர்குமெண்ட் ரொம்ப கேவலமா போயிடுது, அசிங்கமா போயிட்டு சொல்ல வந்தேன். ஓகே, நன்றி நன்றி சார். மட்டும் சொல்றேன் சார், நிறைய விவாகரத்துகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய விவாகரத்துகள் தவறு சரிங்கிறதுக்குள்ள போல, விவாகரத்துங்கிறது முடியலன்னா அது பண்ணியே ஆகணும், தேவையில்லாம சஃபர் ஆகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த 1 இயர் 1.5 இயர்ல நிறைய நடக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கல இல்லையா, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம பொறுத்துட்டு இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வேற மாதிரி மாறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த புதுசுல அது செட் ஆகல, நம்ம தவறான முடிவுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருக்குமே ஒரு ஈகோ சண்டை 2 சைடும் 2 பேருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். பையன்களுக்கும் அது வந்து ரொம்பவே இருக்கும். பையன்களும் வந்து பொறுத்து போறதுங்கிறத புதுசாதான் அவங்களுக்கு கத்துக்குவாங்க. அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதனால பையன்க பக்கம் பார்த்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம், பொண்ணுங்க பக்கம் பார்த்தாலும் கஷ்டம்தான். வாழ்க்கை அப்படிங்கும்போது விட்டு கொடுக்கறதுங்கிறத கத்துக்கிட்டு வந்தாதான் அது சிறப்பா இருக்கும். நீயா நானான்னு நின்னோம்னா அது வந்து சரியாவே இருக்காது. நன்றி நன்றி நன்றி. ரவி சார் இதை சொல்ல வந்தார். மறந்துட்டேன் சார் இதுல. இந்த சார், கிளைமேக்ஸ்ல நீயா வந்து நானா சார், ஒரே ஒரு சொல்லிடுறேன். நீயா நானாலும் சார், ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு ஆர்கியூ பண்ணுவான், ரீசெண்டா மேரேஜ் ஆனவன். அவன் ஒரு டப்பா பையன் சார். அந்த பையன் விளையாடுறதுக்கு கூட நான் கூட போகணுன்னுவா, டீ குடிக்க கூட நான் கூட போகணுன்னுவா, உரிமை இல்லையா எனக்கு இல்லையான்னுவா. அந்த பையன் ஆமா, ரொம்ப எனக்கான டார்ச்சர் ஸ்பேஸே பண்ணுவாங்க. இல்லை, கரெக்ட். எனக்கான ஒரு ஸ்பேஸே எல்லாம் பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுல கூடவே வரணுது, எங்க போனாலும் கூட வரணுது, எனக்கான ஆம்பளைக்கான ஒரு ஸ்பேஸே கொடுக்காம அந்த பொண்ணு ஆர்கியூ பண்றது எனக்கு ரொம்ப, எவ்வளவு இந்த காலத்து பெண்கள் ரொம்ப டாமினண்டா இருக்காங்க, ஹஸ்பண்டுகளை ரியலி டார்கெட் பண்றாங்கன்னு தோணுச்சு. சாரு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஸ்டீபன் சார், சாரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சாரி சார். இல்ல இல்ல இட்ஸ் ஓகே. அதாவது கிளைமேக்ஸ்ல என்ன காமிப்பான்னா 2 பேரும் ஒருத்தர் தாம் பண்ண தவற உணர்றாங்கன்றத காமிப்பான். இதுதான் முக்கியமான செய்தி. ஒருத்தரை மட்டும் காமிக்க மாட்டாது, ஆணு மட்டும் காமிக்க மாட்டான். 2 பேருமே அவங்கவுங்க பண்ண தவறுகளை நாம சரிப்படுத்திக்கணும்ன்றத உணர்றத அது வெளிப்படையா சொல்லாதே காமிப்பான். அதுதான் அங்க வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு 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 புரிதல்ன்றது
ஒரு 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 காலகட்டத்துக்கு பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு அந்த ஜட்ஜு சொல்லும் போது இந்த புரிதல் வந்து, அதுக்கப்புறம் இவ எடுத்திருக்கிற வக்கீலு நமக்காக வாதாடல, அவளுக்காக தான் அவ வாதாடுறா அப்படின்ற அந்த புரிதலை வந்து அப்பதான் அவளுக்கு புரியுது, இவன் நமக்காக வாதாடல, அவளோட ஈகோவை காமிக்கிறதுக்காக இங்க வாதாடி இருக்கா அப்படின்ற. அவனுக்கும் அவங்க வீட்டுக்காரன் பிரச்சனை, இவன் பிரச்சனை தான். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் அவ வாதாடுவா. எல்லாருமே படம் பார்த்தாதான், இப்ப நமக்கு ஒரு படம் பார்க்காதவங்களாம் ஒரு பார்வை இருக்கு. வேலம்மாள் மேடம் கூட சொன்னாங்க. ஆனா முழுசா அந்த படத்தை பார்த்த பிறகு அந்த பார்வை என்ன சொல்ல வராங்கன்றது புரியாது. அது பார்த்தாதான் தெரியும். மகிழ்ச்சி. ஒரு நல்ல நல்ல படம். அது ஒரு அண்மையில வந்த படமா இருந்தாலும் நல்ல ஒரு கதையா இருந்தது. நல்லா பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்ம நல்லா அலசுறோம். ஒவ்வொருத்தரோட பார்வையில, ஒவ்வொருத்தரோட கோணத்துல, ஒவ்வொருத்தரோட அனுபவத்துல இதை நாம் அணுகிறோம். அந்த அனுபவம் தான் நம்மளோட பார்க்கிற பார்வை தான். அந்த தி கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒரு படம் வந்திருக்குது, அதையும் பாருங்க. இப்ப இதுக்கு மாறா இருக்கும், இதுக்கு மாறா இருக்கும், வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த படம் நல்ல படம். அது பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ற படம் தான், ஆனா வேற மாதிரி எடுத்திருப்பான். தெலுங்கு படம் தமிழ்லயும் இருக்கு, நல்லா இருக்கு, பாருங்க. அதையும் பேசுவோம் இன்னொரு நாள். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. காயத்ரிக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.